அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் வணக்கம். ரைட், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால் கிரேட் 10ல் யூனிட் 3 ஒன்றிக்கு தானே. அந்த யூனிட் 3 என்னது? நீல கலர்லேயுமே. ரைட், அது என்னென்னா கெமிஸ்ட்ரி. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் ஒன்று கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் நடக்கும், அந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பெருசாக யோசிக்க வேணாம், ஈஸியாக விளங்கும்னு நினச்சிக்கிட்டு பாருங்கள். ரைட், இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம், ஒன்று சடப்பொருள், இன்னொன்று சக்தி. என்னது? சடப்பொருள், சக்தி. சில விஷயங்கள் நான் சொல்லும்போது நீங்களும் அதை வாயால் சொல்லணும், விளங்குதா? அப்போ தான் அது உங்களுக்கு எங்கேயே கேட்ட மாதிரின்னு சொல்லி ஞாபகத்துக்கு டக்குன்னு வரும் எக்ஸாம் ஹாலில். சரியா? ஒன்று சடப்பொருள், இன்னொன்று சக்தி. சரி தானே? ரைட், சடப்பொருள்டா என்ன, சக்திண்டா என்ன? சடப்பொருள்னு சொல்கிறது திணிவை கொண்டிக்கும், அதே மாதிரி இடத்தை பிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு திணிவு இருக்குது, சரியா? நான் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் தானே. ரைட், அப்போ நான் என்னது? சடப்பொருள். இப்போ இதை எடுத்தாலும் இதுக்கு ஒரு திணிவு ஈக்குது, இது என்ன செய்யுது? ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு ஈக்குது. அப்போ அதுவும் என்னது? சடப்பொருள். அப்போ சக்தினா என்ன? இது ரெண்டும் இல்லாது சக்தி ஆகிய போகுது. எப்படி? திணிவும் கொண்டிக்காது, இடத்தையும் பிடிக்காது. ரைட், ரெண்டே விஷயம்தான், ஒன்று திணிவு, சரியா? இன்னொன்று இடம் திணிவு. இந்த ரெண்டையும் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதுக்கு? இதுக்கு திணிவு, இடம். இப்போ சடப்பொருள் சொல்கிறது திணிவை கொண்டிருக்கும், இடத்தை பிடிச்சிக்கும். ஆனால் சக்தின்னு சொல்கிறது திணிவையும் கொண்டிக்காது, இடத்தையும் பிடிக்காது. ஓகேயா? இவ்வளோதான் விஷயம். ரைட், இப்போ இந்த பாடம் இந்த சடப்பொருள் அதை வச்சு தான் நகர்ந்துக்கிட்டு போக போகுது. ரைட், இப்போ இந்த சடப்பொருளை பார்த்த மாதிரிக்கும் பௌதிக நிலை, ரசாயன கூண்டு அப்படி பிரிச்சுக்கிறான். என்னடா பௌதிக நிலைன்னு பார்த்தா திண்மம், திரவம், வாயு. நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும் திண்மம்டா என்ன, திரவம்டா என்ன, வாயு. பெரும்பாலான ஆட்களுக்கு தெரிஞ்சிக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேனே. ரைட், திண்மம்னு சொல்கிறது என்னென்னு பார்த்த மாதிரிக்கும். ரைட், சும்மா உங்களுக்கு சொல்லணும்டா சொல்லிட். இது என்னது? திண்மம். சிம்பிளா. ரைட், அடுத்தது என்ன? திரவம், தண்ணி, லிக்விட். அது என்னது? திரவம். வாயுட என்ன? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் என்னது? வாயு. அவ்வளோதான், சிம்பிளாக விளங்கிட வேண்டியது. ரைட், அடுத்தது சடப்பொருளை இரசாயன கூண்டு பிரிக்கிறாங்க. தூய பதார்த்தம், கலவை. தூய பதார்த்தம், கலவை. அப்போ கலவையை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரிக்கும் ஏகவின கலவை, பல்லின கலவை. எப்படி? ஏகவின கலவை, பல்லின கலவை. என்னடா அதில் யோசிக்கும் போது சிம்பிளாக விளங்கி வச்சுக்கிடுவோம். சீனி தண்ணி. என்னது? சீனி தண்ணி. சீனி எடுப்போம், தண்ணி எடுப்போம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலக்குனா எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குமா? ரைட், இது சீனி தண்ணி தாண்டி விளங்குமா? இல்லை. நம்மளுக்கு அதில் இருக்கிற சீனியை நம்ம வேறு ஈக்குமா? அந்த சீனி அதில் ரெண்டையும் நம்ம தண்ணியும் சீனியும் வேறு பிரித்து அறிய இயலுமா? இயலாது தானே. அப்படி வேறு பிரித்து அறிய இயலாமிக்கிறது தான் சொல்லுவோம் என்னது? ஏகவின கலவை. ஆனால் பல்லின கலவை அப்படி இல்லை. இப்போ அரிசியை மணல், உங்களோட புக்கில் தந்திக்க உதாரணத்தையும் நான் சொல்கிறேன், சரியா? வெளியே போக விரும்பலை, புக்கில் இருக்கிற உதாரணத்தையும் சொல்கிறேன். அரிசியை மணலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் அரிசியை தனியாக விளங்கும், மணல் தனியாக. ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம்? வேறு பிரிக்க இயலும். ரைட் தானே? அப்படி இருக்கிறது என்னது? பல்லின கலவையாக ஈக்க போகுது. சிம்பிளாக விளங்கிக்க வேண்டியது தான். சீனி தண்ணியை ஞாபகம் வச்சுக்கிட்டா அது ஏகவின கலவை. அது இல்லாமல் வேறு நகி உப்பு எடுத்து கரைச்சாலும் வேறு பிரிச்சார் இயலாது. உண்மைதானே? ரைட், அப்படியானது தான் சொல்லுவோம் என்னது? ஏகவின கலவைன்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. அப்போ இது சரி, இது சரி. இப்போ அடுத்த இதுக்கு வரும் தூய பதார்த்தம், மூலகம், சேர்வை. இவர் தான் மெயின். இவர் தான் என்னது? மெயினான ஆள். ரைட், இவர் தான் கதாநாயகன். யாரு? மூலகம் தான் கதாநாயகன். நம்ம அதை தான் இதுக்கு பிறகு நிறைய படிக்க போகிறோம். சுற்றி அவர் தான் வரப்போகிறாரு. இந்த கெமிஸ்ட்ரி, அதாவது அந்த நீல கலர்னு சொன்னனே, அதில் தொடர்ந்து வரப்போகிறாரு. இந்த மூலகம், சேர்வை தான் வரப்போகிறாரு. இந்த மூலகங்கள் சேர்ந்த சேர்வையை உருவாக்குது. உதாரணமாக H2O. என்னது? H2O மூலகம்ட. சிம்பிளாக ஆவர்த்தின அட்டவணைக்கு தானே. இந்த ஆவர்த்தின அட்டவணையில் இருக்கிறது எல்லாமே என்னது? மூலகங்கள். ஓகே தானே? ரைட், கிட்டத்தட்ட 115க்கு மேலே மூலகங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா. ரைட், அப்போ மூலகங்கள்னு சொல்லும்போது ஆவர்த்தன அட்டவணை எங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த ஆவர்த்தன அட்டவணையை எழுதவும் தெரிஞ்சுக்கணும். ரைட், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம். சரி தானே? ரைட், அப்போ இது விளங்கிட்டா சரி. எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னுக்க கட்டாயம் என்ன செய்யணும்?
இதை ஒரு முறை பார்த்துட்டு போகணும். இதை ஒரு முறை கட்டாயம் பார்த்துட்டு போகணும். உங்களோட புக்கில் கிரேட் 3வது யூனிட்ல ஃபர்ஸ்ட் பக்கத்திலேயே இது ஈக்குது. ரைட், சம்டைம்ஸ் இதை போட்டு விட்டு ரைட் இந்த இடத்துல சும்மா ரவுண்டை போட்டு இதில் ஈக்காது, ரவுண்டை போட்டு வைப்பாங்க. இதில் என்ன வரும்னு எங்களுக்கு எழுத தெரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி கேள்வி எப்படி வரும்னு நம்ம யோசிச்சு படிக்கணும். அப்போ எப்படி கேள்வி வந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இது இப்போ நம்ம படித்ததில் என்னது, சடப்பொருள்னா என்னென்னு படித்தோம், சக்தினா என்னென்னு படித்தோம். ரைட், இப்போ இந்த சடப்பொருளை எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு படித்தோம். ரைட், சடப்பொருளையும் தான் மெயினாக எல்லாமே நம்ம காய்ச்சிக்கிட்டு வந்தோம். அடுத்த மூலகம் சேர்வை ஈஸியாக விளங்கிட்டு தானே. ரைட், இப்போ அடுத்த விஷயத்துக்கு போக போகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, இலத்திரண்டு என்னமோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூத்திரண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, புரோத்தண்டு கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஓமா தானே. ரைட், யார் இவங்க, எங்க எதிரா வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி யார் இவங்க, யாருன்னு பார்த்தால் இப்போ ஒரு மூலகத்தை எடுத்துக்கிட்ட மாதிரிக்கும் சரியா, ஒரு மூலகம். ரைட், ஒரு மூலகத்தின் அடிப்படை அழகு தான் வந்து என்னது, அணுண்டு சொல்லும். அணுண்டு. ரைட், அணுண்டு நாங்கள் சொல்லுவோம். ரைட், இப்போ அணுவில் வந்து கரு ஈக்கும். என்ன ஈக்கும், கரு ஈக்கும். ரைட், இப்போ கருவை எடுத்துக்கிட்ட மாதிரிக்கும் இதுதான் கருவுண்டா. சரியா, கருவுண்டா இது சுற்றி ஒரு ரவுண்டு நீக்கிண்டா இதில் யார் ஈப்பாங்கண்டா, இலத்திரன் ஈப்பார். ரைட், இலத்திரன் ஈப்பார். இந்த கருவுளுக்க யார் ஈப்பாங்கண்டா, நியூத்திரனோ புரோத்தனும் ஈப்பார். நியூத்திரனோ புரோத்தனும் ஈப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு யோசிச்சால், ஒரு சாப்பாடை கொண்டு வந்து வைப்போமே மேசையில், ஃபெஸ்ட்டுக்கு என்ன நடக்கும், நம்ம திம்பமா, நம்ம திங்கிறதுக்கு முன்னுக்க இன்னொரு ஆள் வந்து ருசி பார்த்துருவார். யார் அது ருசி பார்க்குறே, கொசுன்னு சொல்லுவோம், சில இளையான்னு சொல்லுவீங்க. ரைட், அவர் வந்து என்ன செஞ்சிருவார், ருசியை பார்த்துருவார். அதே மாதிரி தான் வந்து ருசி பார்க்குறதுக்கு வருவார் தானே, வந்துட்டு நம்ம துரத்த என்ன செய்வார், சுற்றி 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 தெரிவார், அந்த சாப்பாடையே சுற்றி சுற்றி தெரிவார். அதே மாதிரி தான் இந்த இலத்திரனும், இந்த கருவை சுற்றி சுற்றி தெரிகிற ஆள் தான் யாரு, இந்த இலத்திரன். அப்போ இந்த உள்ளுக்கு ஈக்கிற அந்த சாப்பாடு உள்ளுக்கு யார் ஈக்கிறாங்கண்டா, என்பி. யாரு, என்பி, மறந்துடவேணாம், என்பி. ரைட், என்பி அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நியூத்திரன் புரோத்தன் ஞாபகம் வச்சுக்கிட தேவை இல்லை. அந்த வேர்ட் தெரிஞ்சுதான் சரி, நியூத்திரன் புரோத்தன் இலத்திரன் இந்த மூணுமே தெரிஞ்சுதான் சரி. அப்போ கருவுளுக்கு ஈக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஒன்று நியூத்திரன் புரோத்தன், இலத்திரன் வந்து யாருன்னு பார்த்தா இ. ரைட், வெறும் தான் இ. சரி தானே. இப்போ இலத்திரனுக்கு ஈ தானே போடுவோம், அப்போ ஈயை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஈ வந்து என்ன செய்வார், சுற்றி சுற்றி தான் தெரிவாத தவிர இதோட வந்து உழுக்க வந்து விடமாட்டான். நம்ம முன்னுக்கு ஈந்தா என்ன செய்வோம், அந்த ஈயை வந்து மொக்கி விடுவோமா, அதில் இல்லை, துரத்தி விடு. ஆனாலும் துரத்தி விட்டாலும் சுற்றி சுற்றி தெரிகிற மாதிரி இவரும் சுற்றி சுற்றி தெரிவார். ரைட், இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இது வந்து என்னத்துக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டிருக்கிறதுக்கு, விளங்குது தானே. ரைட், அப்போ இது ஈ சுற்றி தெரிகிறாரு. உள்ளுக்கு இருக்கிற ஆள் யாரு, கரு. கரு உள்ளுக்கு யார் இருக்கிறாரு, என்பி. என்பின்னா என்னது, என்னடா என்னது, நியூத்திரன். பீண்டா என்னது, புரோத்தன். என்பிஇ. ரைட், சரி தானே. நியூத்திரன், புரோத்தன், இலத்திரன். இது சில இந்த வேர்ட்லாம் வந்து திருப்பி எழுதி பார்க்கணும், திருப்பி சொல்லி பார்க்கணும், திருப்பி நினைக்கணும். அப்போ தான் இந்த வேர்ட்லாம் நிற்கும் மனசில். சரி தானே. புரோத்தன், நியூத்திரன், இலத்திரன். சரி தானே. இவர் ரெண்டு பேரும் கருவுள்ளுக்கு வைக்கிறாள். சரி, இப்படி ஒரு படம் ஒன்று ஈஸியாக போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஞாபகத்தில் நிற்கும். இந்த மாதிரி தான் படிக்கணும். படிக்கும்போது ஒரு சின்ன படம் ஒன்று அந்த இப்போ அதில் வந்து பந்தியாக இருக்கும் புக்கில். பட் இதை நம்ம இப்படி போட்டுக்கிட்டால் ஈஸியாக நம்மளுக்கு விளங்கிடும். ரைட், இது தான் இவ்வளோ தான் இங்கே அதில் விஷயம் அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்யணும், ஈஸியாக விளங்கி கொள்ள ஏறும். சரிதானே. ரைட், இப்போ அடுத்தது பார்க்கணும். இப்போ இந்த நியூத்திரன், புரோத்தன், இலத்திரன் இவங்க சம்மந்தமாக படிப்போம். சரிதானே. ரைட், இப்போ இந்த நியூத்திரன் எப்படி, புரோத்தன் எப்படி, இலத்திரன் எப்படி உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் மைனஸ், எப்படி ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். சரியா. அப்போ இது ப்ளஸ், இது மைனஸ். புரோத்தன் வந்து எப்போதுமே ப்ளஸ்ஸாக தான் இருப்பார்,
இலத்திரன் வந்து எப்போதும் மைனஸாக தான் வைப்பார். இப்போ நியூட்ரன் வந்து என்ன வைப்பார்? ரெண்டுமே வைக்க மாட்டார். ப்ளஸ்ஸாக வைக்க மாட்டார், மைனஸாகவும் வைக்க மாட்டார், நடுநிலையாக வைப்பார். இப்படி தான் அப்படின்ட்டு எப்படி வைப்பார்? நடுநிலை, யார் வம்புக்கும் போகாமல் சும்மா நடுநிலையாக நியூட்ரலாக அப்படியே வைப்பார். சரிதானே? ரைட். இப்போ நியூட்ரன் சரி, புரோத்தன் சரி, இலத்திரனும் சரி. அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டிக்க வேண்டிய விஷயங்கள், இலத்திரன் என்ன வேலை செய்வார், நியூட்ரன் எங்கே வைப்பார், புரோத்தன் எங்கே வைப்பார், இதெல்லாம் இவர் எங்கெங்கே வைப்பார். சரி, அது கட்டாயம் தெரிஞ்சிக்கணும். சம்டைம்ஸ் ஒரு கேள்வியில் வந்து இப்போ கேட்கலாம், விளங்குதா? இலத்திரன் வந்து இப்போ இலத்திரன் கருவில் இருக்கும்னு கேட்டால் அது சரியா போலையா? போல, விளங்குதா? அப்போ எது எப்படி வருண்டு விளங்கி கொள்ளணும். சரிதானே? ரைட், இது சரி. இப்போ அப்போ புரோத்தன் ப்ளஸ், எனக்கு ஞாபகம் வச்சுட்டு ஏழ மாட்டிக்க எது ப்ளஸ் எது மைனஸ் தான். சிம்பிளாக புரோத்தன்டா என்னது? பி தானே. ப்ளஸ் ப்ளஸ் பி ப்ளஸ், இது ப்ளஸ்ண்டா மத்தால் என்ன வாய்ந்தாகணும்? மைனஸாக தானே ஈந்தாகணும். ரைட், இது என், அவர் வந்து எப்படி நியூட்ரலாக வைக்க போகிறாரு, அப்போ என். சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சும்மா குந்திந்து எல்லாத்தையும் பாடமாக்கி ரொம்ப கஷ்டம். அதிலே தான் ஃபஸ்ட்டுக்கு ஆசையோடு எடுத்து படிப்பீங்க, கொஞ்சம் நேரம் போன என்ன செய்கிறது அப்படியே தூக்கி போட்டுரு. ஏன்டா எவ்வளோத்து பாடமாக்குறேன், விளங்கி எடுங்க. சரியா? சிம்பிளாக விளங்கி எடுங்க. இப்போ இந்த மெயினாக என்னென்ன தேவை, நியூட்ரன் புரோத்தன் தெரிஞ்சிக்கணும். அவர் எங்கே ஈக்கிறாரு, இது வந்து என்னது கருளை ஈப்பார். இது வந்து என்னது இலத்திரன் என்ன செய்வார், சுற்றி தெரிவார். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், என்னடா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது, ப்ளஸ்ஸும் மைனஸும் கவருவார்ன்னு தெரியும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கவருவார் தானே. ரைட், ப்ளஸ்ஸும் மைனஸும் கவருவார். இவர் கருவுள்ளுக்க புரோத்தன் ப்ளஸ் சரி தானே. இலத்திரன் வந்து என்னது இலத்திரன் மைனஸ். அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டு பேரும் கவரத்தானே வேணும்னு யோசிப்பீங்க. ஆனால் கவர மாட்டார். ஏன்டா இலத்திரன் நல்ல வேகமாக சுற்றிக்கிறதால அவர் கவர மாட்டார். சரியா? சின்ன டவுட் வரும். சரி தானே, தான் கிளியர் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகேயா? அப்போ இது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரிதானே? இதெல்லாம் எங்கேக்கு மூலகம்னு ஒன்று படிச்சுமே, அது உள்ளுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் இது. நியூட்ரன் புரோத்தன் இலத்திரன், இதை தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஃபஸ்ட்டுக்கு படித்தோம் சடப்பொருள் சக்தி, அடுத்தது படிச்சிக்கோம் இலத்திரன் புரோத்தன். சரியா? இலத்திரன் புரோத்தன் நியூட்ரன் படிச்சிட்டோம். இப்போ இந்த திணிவுகளை ஒப்பிடுவோம். இப்போ இது வந்து என்னது, ஏற்றத்தை பற்றி கழிச்சிட்டோம் இவங்கட. அடுத்து திணிவை பற்றி கதைப்போம். சரியா? இந்த நியூட்டன் புரோத்தன் உள்ளுக்கு தானே ஈக்காரு, கருவுளுக்கு ஈக்காரு. இவர் ரெண்டு பேரும் ஜோடின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இவர் ரெண்டு பேரும் பயங்கர கூட்டாளி. யாரு? என்னும் பியும். இவர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே திணிவை தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அன்னளவு ஒரே திணிவு. சரி தானே? கொஞ்சம் அப்படி ஒரே திணிவு இல்லை, கிட்டத்தட்ட விலங்கு தானே சொல்ல போனா. ரைட். ஆனால் இலத்திரன் ரொம்ப 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 சின்னால். எப்படி? ரொம்ப 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 சின்ன ஆளாக போகிறது யாருன்னு பார்த்தா இந்த இலத்திரன் தான். ரொம்ப சின்னால். இப்போ இதை எப்படி சொல்லுவாங்கடா, 1/1840 மடங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 1/1840 பிரித்தா எவ்வளோ சின்னதாகிடும். அப்போ எப்படி ஒன்று வரும்போது இது வந்து என்னத்துக்குரியதாகும், இலத்திரனுக்கு தான். யோசிக்கவே தேவையில்லை. சரிதானே? ரைட். அப்போ திணிவை பார்த்துட்டோம், ஏற்றம். இப்போ இதெல்லாம் என்னது, ப்ளஸ் மைனஸ் ஏற்றம். சரியா? சில வேர்டு இந்த சயின்ஸில் விளங்கி கொள்ளணும். இப்போ சடப்பொருள் சக்தி, இப்போ தூய பதார்த்தம்னு பார்த்தா ஏகவினக்கலவை, பல்லினக்கலவை, மூலகம், சேர்வை, நியூட்ரன், புரோத்தன், இலத்திரன், இப்படின்ட்டு எல்லாம் புது புது வேர்டாக தான் ஈக்க போகுது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே படித்ததால் பழைய வேர்டாக ஈக்கலாம், சிலாக்களுக்கு புது வேர்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படி திருப்பி நினைக்கணும், எழுதணும், எழுதி பார்த்து படிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன படம் மாதிரி போட்டு அந்த இப்போ நீங்கள் புக்கில் வாசிக்கும் போது இந்த சின்ன படத்தை போட்டு வச்சுட்டா திருப்பி அதை வாசிக்க தேவையில்லை. ஏன்டா அதில் என்னென்ன ஈக்குதோ அதை அப்படியே நம்ம குறித்து வச்சுக்கிட்டா சரிதானே? ஓமாவா இல்லையா? ரைட். அவ்வளோதான் விஷயம். சரிதானே? ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர போகிறோம் வந்து என்னண்டா, எப்படின்டா அணுவன் திணிவெண்டு படித்தோம். எப்படி? இப்போ நியூட்ரன், இலத்திரன், புரோத்தனை பற்றி படிச்சிட்டோம்.
நியூட்ரன் எலக்ட்ரான் புரோட்டானை பற்றி படிச்சிட்டோம். என்னவெல்லாம் அவங்கள பற்றி படித்தோம்? அவங்களோட திணிவு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அவர் எங்கே ஈப்பார். ஃபஸ்ட்டு எங்கே எப்படி படித்தோம்? அவர் எங்கே ஈப்பார், அவருடைய ஏற்றம் என்னவாய்க்கும், அவரோட திணிவு என்னவாய்க்கும். இதைத்தானே படித்தோம். இவ்வளோதான் விஷயம். அதுதான் பந்தியாக அங்கே ஈக்கிது. ரைட். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு முறை சொல்லுவேன். அந்த டைம் என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்கிறதுக்கு மாதிரி ஈக்கணும். ரைட். இதை பல முறை படிச்சுப்பீங்க, இந்த பாடத்தை படிச்சுப்பீங்க. பட் ஒரு முறை தெளிவாக படிச்சிட்டிங்களா ஆகிக்கும். சரியா? இன்றைக்கு நீங்கள் படித்து கொஷின் செய்யும்போது உங்களுக்கு இந்த பாடம் கிளியர் ஆகும். சரி தானே? இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் அணுவன் திணிவன். இதெல்லாம் புது வேர்டு. அணுவன் திணிவன். ரைட். உதாரணம் எடுத்துக்கிட்டா என்னது நாவா, சோடியம். இது என்னன்னு சொல்கிறது? இந்த மூலகத்திட்ட பேர் சோடியம். இது ஒரு என்னது? மூலகம். இது என்னது? ஒரு மூலகம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோடியம்னு சொல்லுவோம். மறந்துடுவானா? சோடியம்னு சொல்லுவோம். சரி தானே? இது சோடியம். இந்த மாதிரி இப்போ ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கிட்டு பாடமாகன்ற அவசியம் இல்லை. இப்படி படிக்கும் போதே சில 1-2 விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போனாலே சரி. என்னது? சோடியம். சரியா? அது எழுத தேவையில்லை. சோடியம். இப்போ இது 11. எப்படி? 11. ரைட். இங்கே ஒரு ஆள் ஈப்பார். சரியா? இங்கே ஒரு ஆள் ஈப்பார். சரி தானே? இங்கே ஒரு ஆள் ஈப்பார், இங்கே ஒரு ஆள் ஈப்பார். நான் அவர் யாருன்னு எழுத இல்லை. சரி தானே? யாருன்னு எழுத இல்லை. ஓகேயா? ரைட். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது அணு எண்ணாக இருக்கும். அணு எண்ணாக இருக்கும். இது திணிவெண்ணாக இருக்கும். இது கேள்வியில் வரும்போது நிறைய பேருக்கு குழப்பம் பாரு. யாண்டால் அணுவன் திணிவன் தெரியும், ஆனால் எது அணுவன் எது திணிவன், இது அணுவண்ணா இது திணிவண்ணாண்டு என்ன செய்யறது? குழம்பிடுறது. ரைட். ரைட். அப்போ நீங்கள் இதை யோசிக்கணும். எந்த இடத்துல நான் குழம்புவேன், அப்போ அந்த இடத்த ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது எப்படின்னு விளங்கி கொள்ளணும். சரிதானே? ரைட். திணிவன் அணுவன். ஓகேயா? ரைட். இப்போ திணிவண்ணையும் அணுவண்ணையும் ஞாபகம் வச்சு கொண்டிருக்கணும். எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு கொஞ்சம் உங்களோட மூளையை கொஞ்சம் கசக்கி புளிங்க பார்ப்போம். எப்படி ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ரைட். பாருங்க, அணு திணிவன். சரியா? 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா தானே குழம்ப போகுது. 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் குழம்ப போகுது. ரைட். நம்மளுக்கு பலமையாக தெரிஞ்ச அணுவனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது? அணுவன். அணு எப்போதும் எங்கே இப்பாருன்னா கீழே இப்பார். அணு எப்போதும் என்ன செய்வார்? கீழே இப்பார். இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால், அணுன்னு ஒரு அழிக்கிறார். யார்? அணு. சரியா? அவர் இப்போ இவர் திணிவன், இவர் அணுவன். அணுவன் எப்போதும் கீழே தான் இப்பார். யாண்டா திணிவன் அரசன் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படி? அரசன் எப்போதும் எப்படி இப்பார்? கொஞ்சம் தீமா தானே ஈப்பார். சாப்பிட்டு அவருக்கு என்ன வேலை வைக்கனா? இப்போ திணிவு கூடின ஆள் எங்கே ஈப்பார்? மேலே ஈப்பார். இவர் அணுங்கிறது சாதாரண ஒரு ஆள், ஒரு நோஞ்சான். சரி தானே? அவர் என்ன செய்வாருண்டா, அவர் கீழே ஈப்பார். ஞாபகம் வச்சுங்க. அப்போ திணிவன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரணும் யார்? அரசன் எங்கே ஈப்பார்? மேலே ஈப்பார். அரச சிம்மாசனம் போடும்போது கொஞ்சம் மேலே தான் வைக்கும், மற்றாக்க கொஞ்சம் கீழே ஈப்பான். அதே மாதிரி திணிவண்டா மேலே. சரியா? திணிவண்டா மேலே, அணுவண்டா கீழே. சும்மா இந்த மாதிரி சும்மா சின்ன கதைகளை வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறது தான் ஈஸியாக. ரைட். திணிவண்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அரசன் எங்கே ஈப்பார்? மேலே ஈப்பார். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட? திணிவன் மேலே வைக்கும், அணுவன் கீழே வைக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. சம்டைம்ஸ் எக்ஸாம் ஹாலில் குழம்பிடுவீங்க. ஏன்டா ஃபுல் டென்ஷன் ஆகிக்கும் போது இந்த மாதிரி சின்ன ஒரு கதை மாதிரி சில விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு கிளிக் ஆகும் டக்குண்டு. ரைட். திணிவன் என்ன படித்தோம்? திணிவன் எங்கே கேள்விப்பட்டிக்குமே. திணிவன்டா திணிவுக்குன்னால் யார்? அரசன் கேட்பார், மேலே வைப்பார். அப்போ திணிவன் மேலே தான் இங்கும். அப்போ திணிவன் மேலண்டா அணு ஒரு ஆளை படித்தோம். அவர் எங்கே வைப்பார்? கீழே தான் வைப்பார். அப்போ திணிவன் மேலே, அணுவன் கீழே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த அணுவன் திணிவன். சரியா? அணுவன் திணிவன். இப்போ இந்த இடத்துல சோடியம் போடாமல், சரியா, எந்த மூலகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்ண்டே எடுக்கிறேன். எப்படி?
எக்ஸ்ன்னு எடுத்து இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். சரியா? இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே தானே? ரைட். இப்போ இதுக்கு ஒரு நம்பர் 6ன்னு கொடுக்குறேன், இதுக்குன்ட்டு ஒரு நம்பர் 2 நான் சும்மா கொடுக்குறேன். இது யார் மூலகம்னு தெரியாது. சரியா? நான் சும்மா உதாரணத்துக்கு எடுக்கிறேன். ரைட். அப்போ இது 6, இது 2. இப்போ இந்த அணுவெண்ணை வச்சு நாங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும், இந்த அணுவெண்ணை வச்சு நாங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும்னு விளங்கிக்கொள்ளணும். சரியா? இந்த அணுவெண் உள்ளுக்குத்தான் அணுவெண் என்னடா நீங்கள் ஆவர்த்தன அட்டவணை ஒன்று படிக்கும்போது சுற்றி என்னடா இது ஆவர்த்தன அட்டவணை ஒரு ஆள் வாரதால ஆவர்த்தன அட்டவணை இங்கேயே படிச்சிடும். சரியா? இங்கேயே படிச்சிடுவோம். ரைட். இது என்னது? ஹைதரசன். ஹா ஹி ஒரு பாட்டெல்லாம் பாடமாக்கி வச்சுப்பீங்க. ஹா ஹி லி பி பென்ஸ் கார் நம்பர் ஆஃப் நீ அண்ணா எம்ஜிஆர் அல்லது சிவாஜி. பார்வதியும் ஸ்ருதிஹாசனும் கூழ் அருந்துவது அரவிந்த் கண்டு கழிக்க அப்படின்ட்டு என்ன செய்வீங்க? பாடமாக்கி வச்சுப்பீங்க. ஹா ஹி ரைட். கொஞ்சம் பெருசாக எழுதுவோம் வேணா. ஹா ஹி அது கடைசி எழுதுவோம். லி பி ஹாய் ஹி லி பி பென்ஸ் கார் நம்பர் ஆஃப் நியா நானா எம்ஜிஆர் அல்லது சிவாஜி. பார்வதியும் ஸ்ருதிஹாசனும் கூழ் அருந்துவதை அரவிந்த் கண்டு கழிக்க. ஹீலியம் இங்கே வர போகிறார் இதுக்கு நேராக. ரைட். ஹீலியம். ரைட். விளங்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஹாய். இப்போ தெரியாதாக்கு எழுதி வச்சு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பேப்பர் தரத்துக்கு முன்னுக்கு ரஃப் பேப்பர் தருவான். அந்த ரஃப் பேப்பரில் இதை எழுதி வச்சுக்கோங்க. எப்படியும் இதில் ஒரு கேள்வி வரதான் போகுது. சரிதானே? பயப்படாமல் இதை எழுதி வச்சுக்கிடுங்க. சரியா? ஹாய் ஹி லி பி பென்ஸ் கார் நம்பர் ஆஃப் நீ நானா எம்ஜிஆர் அல்லது சிவாஜி. பார்வதியும் ஸ்ருதிஹாசனும் கூழ் அருந்துவதை கண்டு கழிக்க. சிலாக்க வேறு மாதிரி பாடமாக்கிங்க பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை இந்த ஆவர்த்தன அட்டவணையை எழுத தெரிஞ்சுக்கணும். சரிதானே? எழுத தெரிஞ்சுக்கணும். தெரியாதாக்க பாருங்க. ஹாய் ஹி லி பி பென்ஸ் கார் நம்பர் ஆஃப் நீயா நானா எம்ஜிஆர் அல்லது சிவாஜி. பார்வதியும் ஸ்ருதிஹாசனும் குளிப்பதே இல்லை கூழ் அருந்துவதை கண்டு கழிக்க. ரைட் தானே? ரைட். இதை பாடமாக்கி வச்சுக்கிடுங்க. மறந்துட வாணும். சரிதானே? ரைட். அப்போ இது எல்லாம் சரி கிளியராகிட்டு தானே? ரைட். இப்போ இதில் நம்பர் போடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதை எழுதினமா நம்பரை போட்டு கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். சரி தானே? அப்போ ரைட். இப்போ சரி. இப்போ நம்பர் போட்டோம் தானே? இது தான் என்னது? அணுவெண். பார், ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கும், ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு எண்ணை கொண்டிருக்கும். சரிதானே? ரைட். ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு எண்களை என்ன செஞ்சிக்கும்? கொண்டிருக்கும். அது மாறாது. இந்த அணுக்கு நம்பர் 4 தான், இந்த போரனுக்கு 5 தான், கார்பனுக்கு 6 தான். அது தெரிஞ்சிக்கணும். இப்போ அடுத்தது இந்த மூலகங்களோட பேர் தெரிஞ்சிக்கணும். சரியா? இது என்னது? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொசுபரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, ஞாபகப்படுத்தி கொள்ளணும். எக்ஸாம் ஒழுங்கு பொறுத்து உங்களுக்கு இவங்க இது தான், இந்த மூலகம் இது தான்னு தெரிஞ்சிக்க. சரி தானே? எது தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வைங்க. ரைட். எனக்கு சொல்லித்தரலாம். ஒர்க் பண்ண வேண்டிய ஆட்கள் யார்? நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரைட் தானே? ரைட். இப்போ அடுத்ததுக்கு வருவோம்.
இப்போ அணுவன் ரைட். இந்த அணுவனை விளக்கப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் ஆவர்த்தன அட்டவணைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. சரிதானே? ஆவர்த்தன அட்டவணையில் அணுவன் தான் இவர். இந்த அணுவன் நீங்கள் எப்போதும் இப்படி ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க. அணுவன் திணிவன். நான் அங்கே சொல்லி தந்த மாதிரி தான். எப்படி என்ன சொல்லி தந்தாங்க? அந்த புரோத்தன் இலத்திரன் எப்படி பாருன்ற ஒரு படம், அதே மாதிரி இதுக்கும் போட்டு வைங்க. இங்கே அணுவன் இங்கே திணிவன் போட்டு வைங்க. ரைட், கஷ்டம் இல்லையே. ரைட், அப்போ இது 2 இது 6, இது 2 இது 6 நான் சும்மா போட்டிங்க. உண்மையா இல்லை, பச்சை போய். சரிதானே? ரைட், அப்போ 6 2ன்னு பார்க்கும்போது சரியா, இப்போ இது உள்ளுக்க இதை தந்து இலத்திரன் என்ன புரோத்தன் என்னன்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இலத்திரன் என்ன புரோத்தன் என்னன்னு கேட்பாங்க. சரியா? ரைட், இந்த அணுவனை வச்சு என்ன முடிவெடுக்க இயலும்டா, புரோத்தன் இலத்திரன், புரோத்தன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாய்க்கும். அது என்னது? அணுவன்னா தான் இங்கே போகுது. அணுவண்டா இப்போ இது 3டா, இப்போ லித்தியத்தை எடுத்துக்கிட்ட மாதிரியும் 3 அணுவன் 3. அப்போ இதில் இலத்திரன் எத்தனைக்கும்? 3 தாய்க்கும். புரோத்தன் எத்தனைக்கும்? 3 தாய்க்கும். சிம்பிளாக இந்த அணுவனை வச்சு புரோத்தன் இலத்திரன் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். ஆவர்த்தன அட்டவணையை போட்டால் லித்தியத்திட எப்படி, இப்போ லித்தியமோ பெர்லியமோ போரனோ ஹைட்ரஜனை கேட்டால் இப்போ ஒன்று இலத்திரன் தந்திக்காங்க. இலத்திரன் தந்துட்டு புரோத்தனை கேட்டால் இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன் எண்ணிக்கையும் எப்படி இருக்கும்? சமனாத்தான் நீக்க போகுது. சமனாத்தான் ஈக்கும். அப்போ நியூட்ரனை எப்படா கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தா, இப்போ இதை நான் 2ன்னு வைக்காம 2 ஈக்காது எப்படியும் இது 8ன்னு வைக்கிறேன். திணிவன் அணுவனை விட நிறைய டைமில் அப்படி அதிகமான டைமில் பெருசாக தான் ஈக்கும். சம்டைம்ஸ் மாறலாம். விளங்குதா? ரைட், அப்போ இது 6 8டா. இதுலேருந்து இதை கழிச்சு விடுங்க. 8லேருந்து 6 கழிச்சா 2. அப்போ இது என்ன வாய்க்கும்? நியூட்ரன் ஆகிக்க போகுது. அப்போ நம்ம படித்தது புரோத்தன் நியூட்ரன் இலத்திரன். அதை இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அணுவன் தந்தா என்ன வேணாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும், புரோத்தன் தெரிஞ்சிக்கணும், இலத்திரன் தெரிஞ்சிக்கணும். அது 2மே சமனாய்க்கும். ஒரே அணுவன் என்னவோ அது அதே பெருமன் தான் என்னது? புரோத்தனுக்கு நிற்க போகுது. இலத்திரனும் அதுதான். இப்போ இது 6டா, புரோத்தன் எத்தனை? 6, இலத்திரன் எத்தனை? 6. ரைட், நியூட்ரனை கண்டுபிடிக்கிற வேலை தான் என்னது? திணிவன்லேருந்து அணுவனை கழிக்கிறது. ரைட், திணிவன்லேருந்து அணுவனை கழிக்கிறது. கழிக்கும் போது என்ன வரும்? 2 வரப்போகுது. சிம்பிளாக யோசிங்க. இவ்வளோ தான் விஷயம். சரியா? பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை. ரைட், இதை ஞாபகப்படுத்தி கொள்வது தான். நான் இதை உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு லாஸ்ட்டில் சொல்லுவேன் இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது சில விஷயங்கள் நீங்களே ரிப்பீட் பண்ணுங்கள். ரைட், இது இப்படி தான். ரைட், திணிவன் அணுவன் அதெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு இருங்க. விளங்குதா? அப்படி படித்தா தான் நல்ல மார்க்ஸ் எடுக்க இயலும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க இயலும். சரியா? ரைட், அப்போ அணுவன் திணிவன் அணுவன். ஓகே தானே? ரைட், 8லேருந்து 6 கழிச்சு நியூட்ரனை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம்? இலத்திரன் புரோத்தன் திருப்பி அதுதான் கண்டுபிடிச்சிக்கும். சரிதானே? ரைட், ஓகே. ரைட், இப்போ அடுத்த விஷயம் பார்க்கணும் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன் தானே, கருவை சுற்றி இலத்திரன் நீக்கின்னு சொல்லி தந்தேன். அப்போ எப்படின்ட்டு ஒன்று யார் சரி ஒரு ஆள் சொல்லி தானே ஈக்கணும். அவர் தான் யார்? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். உங்களுக்கு 3 விஞ்ஞானியோட பேர் தான் சொல்லிக்காங்க. 3 விஞ்ஞானியோட பேர். ஒன்று ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், இன்னொன்று நீல் போர், அடுத்து திமித்ரி மெண்டலீவ். மைத்திரியில் திமித்ரி மெண்டலீவ் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. யாரெல்லாம்? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், நீல் போர், திமித்ரி மெண்டலீவ். இந்த திமித்ரி மெண்டலீவ் செஞ்ச வேலை தான் ஆவர்த்தன அட்டவணை. மறந்துடவானா? திமித்ரி மெண்டலீவ் செஞ்ச வேலை தான் ஆவர்த்தன அட்டவணை. ரைட், அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தா ஏர்னஸ்ட் ரதர்போர்ட் தான். இப்படி கரு சுத்திக்கிட்டு இலத்திரன் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது யாரு? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். ஆனால் இலத்திரன் சுத்துது தான். எப்படிடா சுத்துது, எங்கடா இந்த சுத்துது அப்படின்ட்டு சொன்னவர் தான் யாரு? நம்மட நீல் போர். யாரு? நீல் போர். மறந்துடவானா? நீல் போர். ஒவ்வொரு பேரையும் எழுதி பாருங்க. சரியா? நீல் போர். ரைட், இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரணும். என்னண்டா? சக்தி மட்டம். இப்போ இது உங்களுக்கு கிளியர் தானே? அணுவன் திணிவன் யார் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. சரிதானே? ரைட், எல்லாம் நீங்கள் படித்த விஷயங்கள் தான். திருப்பி நான் ரிவைஸ் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். சரிதானே? ரைட், இப்போ சக்தி மட்டம் இது கரு. ரைட், 1
2 3 இது இரசாயன பிணைப்புன்னு ஒரு பாடம் படிச்சுப்பீங்க. அதில் கனெக்ஷன் கொடுத்து விட்டிப்பீங்க. இந்த மூலகத்துக்கும் இந்த மூலம் கனெக்ட் பண்ணி சேர்வைகளை எப்படி உருவாக்குறேன்னு படிச்சுப்பீங்க. படிப்போம். ரைட், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ரைட், கெமிஸ்ட்ரினா என்னடாப்பா, சேர்க்கிறதும் பிரிக்கிறது தான் நம்ம வேலை. சிம்பிளாக சேர்க்கிறதும் பிரிக்கும், சேர்ப்போம் பிரிப்போம். ரைட், ஓகே தானே? ரைட், கெமிஸ்ட்ரி. ரைட், அப்போ கருவிக்கும் அவர் சொன்னார் எப்படின்னா சக்தி மட்டங்களில். யார் சொன்னது? நீல் போர் சொன்னது. ஃபெஸ்ட்டுக்கு ஏர்னஸ்ட் ரதர்போர்ட்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கோளக மாதிரி உரு. எப்படி? கோளக மாதிரி உரு. யாரு? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். கோளக மாதிரி உரு ஏர்னஸ்ட் ரதர்போர்ட். அடுத்தது சக்தி மட்டம்னு சொன்னால் யாரு ஞாபகம் வரணும்டா? நீல் போர் ஞாபகம் வரணும். ஆவர்த்தன அட்டவணைண்டா திமித்ரி மெண்டலேவ் ஞாபகம் வரணும். மைத்திரி இல்லை, திமித்ரி மெண்டலேவ். ரைட், ஓகே. அப்போ சரி, திமித்ரி மெண்டலேவ் சரிதானே? ஓகே. அப்போ இங்கே வந்து இப்போ இந்த சக்தி மட்டங்கள் ஈக்குன்னு சொல்கிறீங்களே ஹாஜி, எப்படி அது சக்தி மட்டங்கள் ஈக்கும்? அதுதான் அவர் சொன்னார். முதலாம் சக்தி மட்டம். சரியா? இப்போ இது முதலாம் சக்தி மட்டம், 2ஆம் சக்தி மட்டம், 3ஆம் சக்தி மட்டம், 4ஆம் சக்தி மட்டத்தில் என்ன செய்வார்? இலத்திரன் ஈப்பாருன்னு சொன்னார். அதுக்கு அவர் பேர் வச்சார் எப்படின்னா KLMN. KLMN அவர் என்ன செஞ்சார்? பேர் வச்சார். சரிதானே? ரைட். அப்போ ஒவ்வொரு ஆக்கடையும் ஒவ்வொரு எண்ணிக்கை உங்களுக்கு நீங்கள் புக் எடுத்து பார்த்தா விளங்கும். மேசியில் உங்களோட புக் ஈக்கணும் கட்டாயம். ரைட், புக் எடுத்து பார்த்தால் விளங்கும். இந்தா இதில் போட்டிக்கு பார்த்தீங்களா? 2 8 18 32ன்னு போட்டிக்கு. எப்படி? 2 8 18 32 பார்த்தீங்களா? ஈஸியாக விளங்கியாச்சு. இப்போ இதை போட்டாச்சு. கீழே யாரை எழுதி வைக்கணும்? யார்? நீல் போர்னு எழுதி வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன அந்த புக்கிலேயே பென்சிலால் சின்ன சின்ன படத்தை போட்டு வைக்கிறது. விளங்குதா? அப்போ ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? விளங்குதா? அப்போ KLMN 2 8 18 32. அதில் வந்து இலத்திரண்டு எண்ணிக்கை இது என்னது? இதில் 2 பேர் வைக்கலாம், இவர் 8 பேர் தான் வைக்கலாம், இதில் 18 பேர் தான் வைக்கலாம், 32 பேர் தான் வைக்கலாம். சரியா? எப்படி? 3 சீட் இருந்தால் 3 பேர் தான் வைக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ சார் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ அந்த விளையாட்டு இலத்திரன் காட்ட இயலாது, அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வைக்கல. 2 பேர் தான் வைக்கணும். 3ஆவது ஆள் அடுத்த சக்தி மட்டத்துக்கு போயிடுவார். 3ஆவது ஆள் இங்கே போயிடுவார், அடுத்த ஆள் இங்கே போயிடுவார். இப்போ இது ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு 8 வந்துட்டா மிச்சால் அங்கே போயிடுவார். அடுத்தது இதை வந்து நாங்கள் சரியா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஓகேயா? அப்போ நம்ம இதை வச்சு படிச்சிட்டோம். என்னதை படிச்சிட்டோம்? சக்தி மட்டங்களில் எப்படி இலத்திரன் ஈக்கிறார். ரைட்டா? இலத்திரன் தான் இதில் குந்திக்கிட்டீங்க, சுற்றிக்கிட்டு தான் அப்படி இப்படி இப்படி என்ன செய்வார்? சுற்றி கொண்டு தெரிவார். யாரை மாதிரி உங்கள்கிட்ட சொல்லி இருக்க நேரத்தோடைய. சரியா? ரைட், ஓகே. இப்போ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அடுத்தது என்னண்டா, இப்போ இந்த ஆவர்த்தன அட்டவணையை வச்சு நாங்கள் பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். நான் சொன்னதை அங்கே வச்சு அணுவண்டா என்னது? இவருக்கு இது தான், அவருக்கு இது தாண்டு நம்மளுக்கு தெரியும். ஹைட்ரஜனுக்கு 1 தான் அணுவன், மாற போகிறது இல்லை. சோடியத்துக்கு 11 தான் அணுவன், மாற போகிறது இல்லை. விளங்குதா? மாற போகிறது இல்லை. சரியா? இதை 1 2 இதை எழுத போக்கல இதையும் எழுதி வச்சுக்கணும். 3 4 5 6 7 8 இது என்னது? ரோமன் இலக்கத்தில் எழுதுவோம். இது 1, இது 2, இது 3, இது 4. ரைட், இப்படி முழுமையாக எழுதி தெரிஞ்சுக்கிடணும். ரைட், இதை சொல்லும் வந்து ஆவர்த்தனம். இப்படி தானே? இது முதலாம் ஆவர்த்தனம், 2ஆம் ஆவர்த்தனம், 3ஆம் ஆவர்த்தனம், 4ஆம் ஆவர்த்தனம். என்னது? ஆவர்த்தனம். மறந்துடக்கூடாது. ஆவர்த்தனம். இது ஆவர்த்தனம். 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 ரைட், இதை சொல்லுவோம் வந்து இப்போ நம்பர் போட்டிங்க தானே, இதை சொல்லுவோம் வந்து கூட்டம். இது என்ன சொல்லுவோம்? கூட்டம். ஆவர்த்தனத்தை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும், டுக்கு 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 டுக்குன்னு இப்படி பார்க்கணும். கூட்டத்தை பார்க்கும்போது மேலே இருந்து கீழே இப்படி பார்க்கணும். சரியா? கூட்டத்தை பார்க்கும்போது இப்படி, ஆவர்த்தனை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். மறந்துடக்கூடாதான். சரியா? ஆவர்த்தனம் முதலாம் ஆவர்த்தனம், 2ஆவது, மொத்தமே 4 ஆவர்த்தனம் தான் இருக்குது. எங்க? 1 2 3 4.
மெயினாக நிறைய மூலகங்கள் ஈக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், பெரிய ஆவர்த்தன அட்டவணை நீக்குமே அதில், ரைட். ஆனால் எங்களுக்கு இந்த 20 மூலகம் தான் மெயின். ஆனால் 2024 பேப்பரில் என்ன செஞ்சுக்காங்கண்டா, சில மூலத்திலே பேரை போட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்க. அப்படி தான் 2024 தான் நினைக்கிறேன் பாஸ் பேப்பரில் வந்தீங்க, யா இல்லாட்டி முன்ன பின்னிக்கும், பட் 2024 தான் நீங்கள் ஆஃப் ஆகி அதில் வந்து அந்த பெரிய ஆவர்த்தன அட்டவணைக்கு அதில் உள்ள மூலகத்தை போட்டு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ திருப்பி அதே கேள்வியே போட இயலும். ஏன் தெரியுமா, என்ன செய்வாங்கண்டா, சில அதிகமாக பிழை எடுக்கிற கேள்வியை திருப்பி கொண்டு போடுவோம் இல்லைங்கதா. அப்போ புள்ள நிறைய பிழை பேர் பிழை எடுத்திக்காங்கன்னு திருப்பி அந்த கேள்வியை போட சான்ஸ் இருக்குது. சரியா, இப்போ 2024 வந்துட்டு தானே, அப்போ நம்மளுக்கு வராது அப்படி சொல்ல இயலாது. சரியா, அந்த எண்ணத்தை மாற்றுங்க. சரியா, ரைட். அப்போ இது ஆவர்த்தனம், இது கூட்டம். ஆவர்த்தனம் எப்படி இப்படி 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 பார்க்கணும், கூட்டம் எப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், மறந்துடவானாம். ரைட், ஓகே, இது சரி. அப்போ ஆவர்த்தனம் என்ன, கூட்டம் என்னன்னு சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் எப்படின்னா, இந்தாக்கி எங்க ரைட், இந்த ஆவர்த்தன அட்டவணை இதில் வந்து இந்த சோடியம், இந்த பொட்டாசியம் கல்சியத்துக்கு நேராக அப்படி போகுது தானே. நீ புக் எடுத்து பார்த்தா விளங்கும், பொட்டாசியம் கல்சியம் அப்படி ஸ்கண்டியம் டைட்டேனியம் அப்படியே போகும். சரியா, ரைட். நான் அந்த இதில் உள்ள நேம் மட்டும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சரி தானே, ரைட். இது என்னென்ன மூலகம்னு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஈக்கும். சரியா, ரைட், ஓகே. இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்கணும் வந்து என்னண்டா, பார்ப்போம். ஒரு விஷயத்தை விட்டு பெய்த்தேன், இலத்திரன் நிலை அமைப்பு. என்னது இலத்திரன் நிலை அமைப்பு? இலத்திரன் இது அப்படியே ஈக்கட்டும். ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுற்றி இதுக்கு தான் நம்ம கதைக்க போகிறதால அது அப்படியே ஈக்கட்டும். இலத்திரன் நிலை அமைப்பு, ரைட். இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொல்லும்போது இப்போ சோடியத்தை எடுத்துக்கிட்ட மாதிரியும் அணுவன் 11. அப்போ அணுவன் 11 நம்மளுக்கு தெரியும். இப்போ இது கரு, இது சக்தி மட்டம், ரைட். நான் அங்கே சொல்லி தந்தேன் வந்து எப்படி 2, 8, 18, 32 அப்படின்னு சொல்லி தந்தேன். 2, 8, 18, 32 சொல்ல சக்தி. பட் நாங்கள் இங்கே பெருசாக நீ யோசிக்க தேவையில்ல. அது யார் சொன்னது வந்து யார், நீல்போர் அப்படி ஒன்று சொன்னேன். நம்ம இங்கே படிக்க போகிறது எப்படின்னா 2, 8, 8. இங்கே 2 இப்பார், இங்கே 8 இப்பார், இங்கே 8 தான் இப்பார். இந்த சக்தி மட்டத்தில் 8 தான் இப்பார். ஆனால் அங்கே எப்படி படிக்கும், 18. யோசிக்க வேணாம். அந்த 18 வந்து அதில் உள்ள 10 அந்த இதோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி வருது தானே. அந்த பெரிய ஆவர்த்தனையில் உள்ள ஒரு சின்ன விஷயம் நான் டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா அது தேவையில்லை. எது தேவையோ அதை மட்டும் படிப்போம். சரி தானே, நான் டீப்பாக போகலை. அதோட சம்மந்தப்பட்டு தான் அந்த இதில் 18 வரணும். அப்போ எங்கே மிச்சம் 10 போச்சு, அது ஈக்கட்டும். அதை பற்றி கதைக்க வேணாம். சரியா, கழிச்சா கூட சொல்ல வேண்டி வரும், வேணாம். சரியா, அப்போ 2, 8, 8. சரியா, 2, 8, 8. ரைட், சரியா, 2, 8, 8. இங்கே வந்து பெரும்பாலும் மேக்சிமம் கடைசியாக 20 தானே. அப்போ 8, 2, 10, 18. இங்கே 2 தான் மேக்சிமம் வரப்போகுது. இதை வச்சு தான் நம்மளுக்கு மெயினாக கேட்க போகிறாங்க. சரியா, மேக்சிமம். இப்போ இது வந்து யார் ஆகிக்கண்டா, இது கல்சியம் எத்தனை, 20. பாருங்க, இங்கே 2 பேர் நிறைஞ்சோடனே மிச்சாக்க இங்கே போயிடுவாங்க, மிச்சாக்க அங்கே போயிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஆக்களும் போடுறதை எழுத தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்சியம்ட இலத்திரன் நிலையமைப்பை தருகன்னு கேட்டால் எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆவர்த்தன அட்டவணை எழுதி வச்சிருந்தீங்களாக்கும் ஈஸி. 20 எப்படி ஆவர்த்தன அட்டவணை இதை எழுதி வச்சிங்களாக்கும். சரியா, இதை எழுதி வச்சிருந்தா ஈஸியாக நீங்கள் பார்க்க வேண்டியதான். ரைட், 20 தானே. அப்போ பிரிப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இலத்திரன், அதாவது இந்த சக்தி மட்டத்தில் 2 பேர் இருப்பார், அடுத்ததில் 8 பேர் இருக்கலாம். ஏன்னா மொத்தம் 20 பேரை பிரித்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஆக்களுக்கும். விளங்குதா, 20 பேரை பிரித்து கொடுக்கணும். சரி தானே, ரைட். இங்கே 2, அடுத்த ஆள்லையும் 8 போடலாம். 8 தான் மேக்சிமம் போட இயலும். அப்போ 8 போடுவோம். அடுத்தது 2 போட்டா 8, 2, 10, 18, 20. மொத்தம் என்னது 20 வந்துட்டா. 20 வந்துட்டா. அதே விஷயம்தான். இப்போ உதாரணத்துக்கு போரன் எடுப்புமே, போரன் எத்தனை, 3. அப்போ மொத்தமே 3 தானே. ஃபர்ஸ்ட் இலத்தின சக்தி மட்டத்தில் எத்தனை பேரை போடலாம், 2 பேரை போடலாம். ரைட், கூட்டும் போது இதை ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் வரணும். இவர் வார மாதிரி தான் நம்ம பிரித்து போடணும். விளங்குது. அப்போ போரன் வந்து எத்தனாவது ஆள், போரன் அடே 5வது ஆள்டா. நான் மாறி சொல்லிட்டேன்டா, 5வது ஆள். விளங்குதா, 5வது ஆள். சரியா, 5வது தான் ஈக்கிறார் அவர். சரியா, அதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க, ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு கதிரை கொடுத்திக்கி அந்த கதிரையில் ஒவ்வொரு ஆக்களும் குத்திக்கிட்டீங்க. அப்போ போரனுக்கு கொடுத்த கதிரையோட நம்பர் என்ன, 5.
போரனை அதை விட்டு ஈண்டாராய்க்கும் அவருக்கு எலும்பே இல்லாது. சரிதானே? மாறவே மாறாது, அதுதான் அவருக்கு. சரியா? அப்போ போரன் சரி. போரனுக்கு 5ண்டா ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு கூடைன்னு வச்சுக்கிடுமே, இந்த கூடையில் 2 தான் போடலாம். அப்போ 2 இலத்திரனை அந்த கூடையில் போட்டுருவார். சரியா? மிச்சம் எத்தனை பேர் இங்கி? 3 பேர் தான் இங்குது. அப்போ அடுத்த கூடையில் 2 பேர் போனால் அடுத்த கூடையில் எத்தனை பேரை போடுவார்? 3 பேரை போடுவார். இதே மாதிரி தான் என்ன செய்யும் இலத்திரன். இதெல்லாம் நான் சொல்கிறது யார்? இலத்திரன். இலத்திரன் இது சக்தி மட்டம் தானே. இந்த சக்தி மட்டத்தில் யார் ஈக்கிறது? இலத்திரன் தான் ஈப்பார். கருவுளுக்கு யார் ஈப்பார்? புரோத்தன், நியூத்திரன் ஈக்கிறார். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு விளங்குது? ரைட். அப்போ நம்ம ஏற்கனவே படித்த ஞாபகம் இங்கே தானே, அணுவன் புரோத்தனும் சமனாய்க்கும். அணுவன் வந்து இப்போ 5ண்டா, போரன் 5ண்டா, புரோத்தன் எத்தனை? 5, இலத்திரன் எத்தனை? 5. சரிதானே? ரைட். புரோத்தனை நியூத்திரனை கண்டுபிடிக்க அவங்க தானே திணிவன்லேருந்து அணுவனை கழிச்சு ஓடுவோம். சரிதானே? ரைட். அப்போ மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இப்போ பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது அணுவன் 5 தான். சரியா? இப்போ இது 2 கூட்டினா 5 வருது. 5 என்னது? இலத்திரன். நான் ஏற்கனவே சொன்னது தானே, அணுவனும் இலத்திரனும் சமனாய்க்கும். ஸோ இது 2, இது 3 கூட்டினா 5. இப்போ அடுத்த உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஹைட்ரஜன் 1. சரியா? இதில் இலத்திரன் நிலையமைப்புன்னு கேட்டால் என்னது? 1, 2. இதில் 2 பேர் தான் போடலாம். ஹைட்ரஜன் ஈக்கிறது ஒரு ஆள் தான். அப்போ அந்த சக்தி மட்டத்துக்குள்ளுக்க 1 தானே போடலாம். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு உதாரணம், லாஸ்ட் உதாரணம் ஒன்று பார்ப்போம். யார்? மெக்னீசியம். ரைட். மெக்னீசியம் 2, 8. ஏன்னா மெக்னீசியம் எத்தனாவது ஆள்? 12. அப்போ நம்ம இதை கூட்டும்போது 12 வரணும். இதை நம்ம போடுறது யார்? இலத்திரன். மறந்துடக்கூடாது. இவங்க வந்து இந்த சக்தி மட்டத்தில் ஈக்கிறாங்க யார்? இலத்திரன். ஏன்டா கரு நடுவில் ஈக்க போது சுற்றி வர போகிறது யார்? இலத்திரன். இலத்திரன் எங்கே ஈப்பார்? சக்தி மட்டங்கள்ல ஈப்பார். இதெல்லாம் என்னது? சக்தி மட்டம். ரைட். சில வேர்ட் குழப்ப பார்க்கும், அதான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது என்னது? சக்தி மட்டம். இது என்னது? கருவுளுக்கு யார் ஈப்பாரு? புரோத்தன், இலத்திரன் ஈப்பாரு. இந்த சக்தி மட்டத்தில் ஈக்கிறாள் யாரு? இலத்திரன் தான் ஈப்பாரு. ரைட். சக்தி மட்டத்தில் ஈக்கிறாள் யாரு? இலத்திரன். ஓகே, சரியா? ரைட். இப்போ மெக்னீசியத்தை எடுத்துக்கிட்டா 12 அணுவண்டு தந்தால் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? ரைட். அது புரோத்தன் எண்ணிக்கை 12, அதே மாதிரி அதில் இலத்திரன் எண்ணிக்கையும் 12 முடிவெடுத்துலாம். அப்போ இலத்திரன் எண்ணிக்கை 12. அப்போ இந்த ஒவ்வொரு ஆக்களுக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள ஆக்களுக்கு நான் 2 கொடுத்துட்டேன், அடுத்து உள்ள ஆளுக்கு 8 கொடுத்துட்டேன். அப்போ 10 வந்துட்டு மிச்சம் எத்தனை இருக்குது? 12 10 போனால் 2. அப்படி பிரித்து போடுறது தான் நம்ம சொல்லுவோம் வந்து என்னது? இலத்திரன் நிலையமைப்பில் எழுதுகண்டா. சிம்பிளாக அவ்வளோதான் விஷயம். எப்படி சிம்பிளாக எழுத வேண்டியதுதான். பிரித்து இந்த சக்தி மட்டத்துக்கு இவருக்கு கொஞ்சம், இவருக்கு கொஞ்சம். நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா, இவர் எத்தனையே எடுப்பார். இந்த பக்கெட்டில் எத்தனையே போடலாம். இந்த பக்கெட்டில் 2 தான் போடலாம், இந்த பக்கெட்டில் 8 தான் போடலாம். இங்கே 8, இங்கே 2. ஏன்டா 2 தான் வரப்போகுது மேக்சிமம். அதுக்கு மேலேயும் அவரில் சேர்க்கையிலும் நாங்கள் 20 மூலத்தை தானே மெயினாக பார்க்குறது. அப்போ கடைசியாக உள்ள ஆள் யார்? கல்சியம். ரொம்ப பேர் 20. அப்போ 2 8 8 2 மொத்தமாக டோட்டலாக 20 வந்துடும். ரைட்டா? எவ்வளோ சிம்பிளான விஷயம்டா. இது கஷ்டமாடா உனக்கு? இது கஷ்டமாடா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரைட். ஈஸியாக விளங்கிக்கொள்ளுங்க. மெயினாக இந்த ஆவர்த்தனை பார்த்து ஏன்னா இந்த எல்லாத்தையும் சுற்றி ஆவர்த்தனத்துலேருந்து தான், அதாவது ஆவர்த்தன அட்டவணையிலேருந்து தான் நான் எடுக்கிறேன். சரிதானே? சரி. இதில் ஆவர்த்தனம் எத்தனைக்கு? 4 இருக்குது. கூட்டம் எத்தனைக்கு? 8 கூட்டம் இருக்குது. 8 கூட்டம். இப்படி தான் பார்ப்போம். நான் சொன்னேன் ஆவர்த்தனம் முதலாம் இப்போ எப்படி சொல்லுவோமே, இரண்டாம் ஆவர்த்தனத்தின் 3ஆம் கூட்டத்தில் உள்ள மூலகம். இன்றைக்கு 2ஆம் ஆவர்த்தனம்னு சொன்னால் இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அப்போ இப்படி பார்க்குறோம். 3ஆம் கூட்டம்னா இப்படி பார்க்கணும். அப்போ யார் ஈக்கிறாரு? போரன் ஈக்கிறாரு. விளங்குதா? இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 3ஆம் ஆவர்த்தனத்தில் 8ஆம் கூட்டம் இங்கே இருக்குது. 3ஆம் ஆவர்த்தனம்னா 3க்கு வந்து அப்படி பார்க்க வேண்டியது 8. ரைட். யாரு? ஆகன். விளங்குது? அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிடும். ஓகே தானே? ஈஸி, சிம்பிளாக பார்த்தாச்சு. ஓகே தானே? இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மின்னெதிர்த்தன்மை, அதோட சேர்த்து முதலாம் அயனாக்க சக்தி. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட புக்கில் இதைத்தான் புக்ஸாக போட்டு வச்சுப்பாங்க. என்னடா புக்ஸாக? சிம்பிளாக அதுதான் நடக்குது. ஒவ்வொரு மூலத்திலையும் நான் லாஸ்ட்டில் வந்து புக்கை எப்படி நான் கொண்டு போப்பேன்னு உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? அதில் புக்கில் ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கிறாங்க. சரி தானே? ரைட்.
இதைத்தான் சிம்பிளாக எப்படி இலத்திரன் நிலையமைப்பு எப்படி கூட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் ரைட். இப்போ நம்ம இலத்திரன் நிலையமைப்பு எழுதுனது தானே. இப்போ சோடியம் எடுப்புமே, சோடியம் 11 சரியா 11. அப்போ நம்ம எப்படி பிரித்து கொடுக்கலாம் இலத்திரன்? இது அணுவன் 11டா இலத்திரன் எத்தனை ஐக்கணும்? இலத்திரன் எத்தனை ஐக்கணும்? 11 தானே ஐக்கணும். இலத்திரனும் 11 தான் ஐக்கணும். அப்போ 2 8 10 1. இப்போ இப்படி நம்ம இலத்திரன் நிலையமைப்புல எழுதினால் நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கலும் எத்தனை விஷயத்தை கண்டுபிடிக்கலும் தெரியுமா? ரைட். இப்போ பாரு இங்க பாரு 1 கடைசி தானே. இதை சொல்லுவோம் வலுவளவு இலத்திரன். என்னது கடைசி சக்தி மட்டத்தில் ஒரு ஆளை கொண்டு போடுவோம் தான். அவர் சொல்லுவோம் என்னது வலுவளவு இலத்திரன். என்னன்னு சொல்லுவோம் வலுவளவு இலத்திரன். அது யாரு? இங்க 1 இங்க கடைசியில் 1 வந்தால் நான் பார்க்காம பின்னுக்கு பார்க்காம சொல்றேன். முதலாம் கூட்டத்தில் பாரு யாரு? சோடியம் முதலாம் கூட்டத்தில் பாரு. கடைசியா இருக்கிற சக்தி மட்டத்தில் இருக்கிற நம்பரை வச்சு முதலாம் கூட்டத்தில் அடுத்தே சொல்லுவேன். இதை மட்டும் பார்த்து 3ஆம் ஆவர்த்தனத்தில் தான் அது ஈக்கும். பாரு 3ஆம் ஆவர்த்தனத்தில் தான் ஈக்கி ஏன்டாங்க பாரு 1 2 3. அப்போ 3 சக்தி மட்டத்தில் போட்டால் என்ன எத்தனை ஆவர்த்தனம்? 3ஆம் ஆவர்த்தனம். இப்போ மக்னீசியத்தை எடுத்தா மக்னீசியம் வேணாம், கல்சியத்தை எடுத்தா கல்சியம் எத்தனை? 20. கல்சியம் 20 ரைட். கல்சியம் 20. அப்போ 2 8 8 2. அப்போ கூட்டி பாரு 10 18 20 ரைட். இப்போ நான் அங்கே பார்க்காம இங்கே மட்டும் பார்த்து சொல்கிறேன் பாரு. இப்போ சொல்லு பாப்பா, நீ பார்த்துக்கிட்டீங்கிறாக சொல்லு. இதில் கூட்டம் என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? கூட்டம் கடைசிக்கு போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பாரு 2. அப்போ கூட்டம் என்ன வாய்க்கும்? 2ஆம் கூட்டம் வாய்க்கும். ஆவர்த்தனத்தை கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. அப்போ ஆவர்த்தனம் என்ன வாய்க்கும்? 4ஆம் ஆவர்த்தனத்தில் 2ஆம் கூட்டத்தில் வைக்கும் பாரு 4ஆம் ஆவர்த்தனம். இப்படி வந்து பார்த்தா 2ஆம் கூட்டத்தில் யார் இருக்கிறது? கல்சியம் வைக்கிறாரு. விளங்குதா? சிம்பிளான விஷயம்டா. சில விஷயங்களை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யறது? கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும். ஆவர்த்தன அட்டவணை ரொம்ப மெயின். விளங்குதா? இப்போ நீ டிரெக்டாக இது எழுதி கண்டுபிடிக்க இல்லாட்டியும் ஆவர்த்தன அட்டவணை எழுதி கண்டுபிடிச்சா இது 4ஆம் ஆவர்த்தனத்திலேக்கு 2ஆம் கூட்டத்திலேக்கிட்டு ஈஸியாக சொல்லிடுவா. இப்போ விளங்குதா? எதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீ அதை பாட்டு மாதிரி ஏன் பாடமாக்குறது? ஏன் பாட்டு மாதிரி பாடமாக்கி வச்சுக்கிறது? ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு. இப்போ சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும்? அப்படித்தான் ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரி தானே? இன்றைக்கு நீ மெயினாக தெரியாதாக்க கட்டாயம் இதை படித்து வச்சுக்கணும். ஷுவர் கேள்வி. சரிதானே? ரைட். சரிதானே? அப்போ இதை எழுத தெரிஞ்சுக்கணும். பக்கெட்டில் இலத்திரனை எப்படி போடுறது அதுதான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. நான் இது புதுசாக படித்து தர இல்லை, ரிவைஸ் தான் பண்ணுறேன். சரிதானே? ரைட். ஓகே ரைட். இதை எழுத தெரியணும். அதை வச்சு கூட்டத்தை கண்டுபிடிக்க தெரியணும். அதை வச்சு ஆவர்த்தனத்தை கண்டுபிடிக்க தெரியணும். மொத்தமே 4 ஆவர்த்தனம் தாண்டா ஈக்குது. கூட்டம் 8 கூட்டம் ஈக்குது. சரிதானே? இங்கே கூட்டம், இங்கே இது ஆவர்த்தனம். இவ்வளோதான் விஷயம். ரைட். மெயினான முக்கியமான விஷயம் படித்தோம். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் ஈக்குது. என்னடா? சமதானி. என்னது? சமதானி. சரியா? என்னதை பார்க்க போகிறோம்? சமதானி. என்னடா இது? இன்னொரு புதுசு வேர்டா? பாரு, இதில் எவ்வளோ புதுவிதமான வேர்ட் வருதுன்னு பாரு. எவ்வளோ புதுவிதமான வேர்ட். இதுக்கு முன்னாடி நீ படிச்சுக்கிறதால சரி, நீ புதுசாக படிக்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிப்பா. ஏன்னா நீ பல முறை ஒரு டைமுக்கும் படிச்சுப்பியே அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சரிதானே? இப்போ படிச்சுக்கிட்டு வெறித்தனம் ஆகிக்க வேண்டிய டைம். சரியா? ரைட். சமதானின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். அணுவன் மாறப்போகிறதே இல்லை. அணுவன் மாறாது. எப்போதுமே அணுவன் மாறப்போகிறதே இல்லை. ஓகேயா? இவர் இந்த சீட் நம்பர் 12டா அவர் மெக்னீசியம் 12ல தான் இருப்பார். கல்சியம் 20டா சீட் நம்பர் 20டா அவர் அப்படியே குந்திக்கிட்டே இருப்பார். அதுலேருந்து அவர் எழுப்பலாது. நம்ம லேசுப்பட்ட விஷயம் இல்லையா? சரியா? ரைட். அதுலேருந்து அவரை எழுப்ப இயலாது. ஓகே தானே? சரி. அப்போ சமதானின்னு சொல்லும்போது உதாரணமாக சொல்ல போனால் ஹைட்ரஜன் உங்களோட புக்கில் உதாரணமாக தந்திப்பாங்க. ஹைட்ரஜனு, அடுத்தது கார்பன், அடுத்தது குளோரின். நான் படித்தேன் தானே, நாங்கள் படித்த விஷயம் தானே. கார்பனு நம்ம கார்பன் எடுப்போமே. கார்பன் எடுத்தா கார்பன் அணுவன் என்ன பார்ப்போம். பார்ப்போம். எனக்கு தெரியாது, நாங்கள் தான் பார்ப்போம். 6 6. ஒரு சந்தர்ப்பத்தில் 12, இன்னொரு சந்தர்ப்பத்தில் 14. பாரு, அணுவன் மாற இல்லை. ஆனால் மேலேக்கிறாள் நான் சொன்னேன்
அரசன் அரசன் எங்க இப்பாரு எப்படி இப்பாரு திணிவு கூடி இப்பாரு திணிவு கூடிகிறாள் யார் அரசன் அரசன் எப்போதும் மேலத்தான் இப்பாரு அந்த அரசன் திணிவன் இந்த திணிவன் 12 இது 14 14 அப்ப இது 12 இது 14 பாரு அணுவன் மாறே இல்லை நான் சொல்லிட்டேன் அந்த சீட்லேருந்து எழுப்பேலாது இந்த நம்பர் போட்ட சீட்லேருந்து எழுப்பேலாது சரியா அப்ப அந்த சீட்லேருந்து எழுப்பவே இயலாது ஓகே தானே ரைட் அப்ப அணுவன் மாறாது திணிவன் மாறினா அது சொல்லுவோம் என்னண்டு சமதானி பிளாக் போல்ட் பண்ணி காட்டிப்பாங்க புக்கில் கட்டாயம் அதை பாடமாக்கி வச்சுக்கிறேங்க ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவனையும் கொண்டது என்னது சமதானி ஒரே அணுவன் வேறுபட்ட என்னது திணிவன் வேறுபட்ட திணிவனை கொண்டிருக்கிறாள் யாரு சமதானி ஓகே தானே ரைட் இப்போ சமதானி பற்றி படிச்சிட்டோம் ஆனால் சமதானியில் இன்னொரு முக்கியமான ஆள் இது யாருண்டால் சரியா ஹைட்ரஜனில் 3 சமதானி அதாவது ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்ட மாய்க்கும் ஹைட்ரஜன் புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கோ புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் நான் சொல்ல நீ திருப்பி நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் கதைக்கிற வேர்டை நீ திருப்பி ரிப்பீட் பண்ணு உன்னோட புக் எடுத்து அந்த பாரு அதை லைட்டா சரியா புக்கை வாசிக்க சொல்லல நான் இந்த டைம் புக் வாசிக்க நான் சொல்கிறத கவனிக்க வேண்டிய டைம் சம்டைம்ஸ் உனக்கு இந்த வேர்ட் பார்க்கணும்னு சொல்லி டக்குன்னு எடுத்து பாரு ஏங்க நீ படித்த விஷயத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அது நல்ல ஞாபகத்தில் நிற்கும் ஓகே தானே ரைட் அப்போ புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் எப்படி புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் சரிதானே ரைட் இங்கே வந்து நம்பரை போட வேண்டியதுதான் அணுவன் நான் சொல்லிட்டேன் மாறாது அப்போ இதில் அணுவன் என்னது 1 தானே பாரு இதில் 1 அப்போ எல்லாத்துக்கும் 1 தான் இங்கே போகுது இதுக்கு நம்பரை போடு 1டா இப்போ தான் உனக்கு டவுட் வரும் எல்லாரும் இப்போ என்ன செய் இந்த டைம் தான் நீ என்ன செய்யணும் புக் எடுத்து பாரு ரைட் புக்கை தூக்கு எங்கே படித்தோம்னு திருப்பு எங்கேயே பார்த்திக்கோ ரைட் பாரு இப்போ நீ இது பார்த்தா விளங்கும் ரைட் அப்போ இங்கே 1 பாரு திணிவன் மாறிக்குது திணிவன் என்ன செஞ்சுக்குது மாறிக்குது ஒரே திணிவன் ஆகிக்குது வேறுபட்ட திணிவன் இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 பாரு ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன் கொண்டிருக்கிறது என்னது சமதானி ஓகே தானே ரைட் அப்போ புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் ஓகே தானே புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் சரி ரைட் அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோ ப்ரோ டூ த்ரீ அப்படி ஞாபகம் வச்சு இந்த ஓர்டர்லேயும் ஞாபகம் வச்சுக்க ஆயிக்கும் ரைட் இதுக்கு 1 இதுக்கு 2 இதுக்கு 3 ரைட் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமாண்டா பட் நீ இப்போ வந்து எக்ஸாம் பேப்பர் எப்படி வருதுண்டா கொஞ்சம் யோசிச்சு செய்ய வைக்கிற மாதிரி ஏன்டா நிறைய கேள்வி ரிப்பீட் பண்ணி திருப்பி போட்டு சும்மா நார்மல்லாம் போட்டு போனதால் நம்ம எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு போக வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்போ நான் புக்கில் உள்ள எல்லாத்தையும் சொல்லலை இப்போ இந்த விஷயத்தில் வந்து இந்த புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ இதுதான் ப்ரோ 2 3 இதை நீ எழுத தெரிஞ்சுக்கணும் ஹைட்ரஜனுக்கு 1 பாரு நான் இது ஓர்டராக தான் எழுதினேன் எனக்கு தனித்தனியாக தெரியாது நான் ஓர்டராக எழுதினதால எனக்கு லேசி 1 2 3 போட்டாச்சு புரோத்தியம் தூத்தேரியம் திருத்தியம் விளங்குதா அவ்வளோதான் விஷயம் ரைட் அப்படி போட்டு இப்போ இதுலேருந்து உனக்கு இப்போ இதை எழுதிட்டு இப்போ இதுலேருந்து உனக்கு என்னத்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அணுவன் என்னது 1 அப்போ இலத்திரண்ட எண்ணிக்கை என்னது 1 புரோத்தண்ட எண்ணிக்கை என்னது 1 அப்போ இப்போ நியூத்திரண்ட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் சிவா 1லேருந்து 1 கழிப்பா 0 இதை 2லேருந்து 1 கழிப்பா 1 3லேருந்து 1 கழிப்பா 2 இதெல்லாம் என்னது நியூத்திரண்ட எண்ணிக்கையா ஈக்கும் சரிதானே ரைட் ஓகே அப்போ இதை வச்சு நாங்கள் நியூத்திரனை கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு என்ன சொல்லுவோம் 0 அதுக்கு 1 அதுக்கு 2 அப்படின்ட்டு சொல்லுவோம் பார்த்தியா நம்ம படித்த விஷயங்கள் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது சரியா நம்ம அதை விளங்கி தெளிவாக படித்த மாதிரிக்கும் சரி நீ ஏற்கனவே ஒரு முறை படித்து நான் இப்போ சொல்லும்போது உனக்கு எல்லாம் அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் சரியா ரைட் படித்தாக்களுக்கு சரியா ரைட்
ரைட். புரோத்தியம், தூத்தேரியம், திரித்தியம். சரிதானே? ரைட். இதை ஞாபகப்படுத்திக்கொள். அடுத்து வந்து குளோரின் சம்மந்தமாக உன் புக்கில் தந்திக்காங்க. அதை நான் வந்து இந்த சமதானி இத்தனை வீதம் அப்படி தந்திக்காங்க. நீ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்பு சும்மா மேலோட்டமாக வாசிச்சுட்டு போ. சரிதானே? வாசிச்சுட்டு போ. சரி, ரைட். அதை நான் சொல்லல. சரியா? ரைட். அதே விஷயம் தான். குளோரினை பார்த்தா அணுவன் மாறாமைக்கும் பாரு, திணிவன் மாறிக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்கண்டா, வழியில் இத்தனை இவர் இந்த சமதானி இவ்வளவிப்பார், அதாவது மேலே திணிவன் மாறினால் இவர் இவ்வளவிப்பார், அவர் இவ்வளவிப்பார் அப்படின்னு சொல்லிக்கான். வாசிப்பார். சரியா? ரைட். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு போகிறேன். சரி தானே? மற்ற விஷயங்கள் நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நீ மேலோட்டமாக அந்த குளோரின் விஷயத்தை வாசிக்கும். சரியா? ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னண்டா, முக்கியமான 2 பேர். ஒன்று முதலாம் அயனாக்க சக்தி, இன்னொன்று மின்னெதிர்த்தன்மை. ஈஸியாக வழங்கி வச்சுக்கிடுவோம். மின்னெதிர்த்தன்மைன்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் இப்போ சோடியத்தை எடுத்துக்கிட்டா அதில் இலத்திரி நிலையம் இப்போ எப்படி எழுதுவோம்? 2, 8, அப்போ 10 வந்துட்டு அடுத்த பக்கெட்டுகளுக்கு எத்தனை பேரை போடுவோம்? 2 பேரை போடுவோம். இல்லை, ஒரு ஆளை தான் போடுவோம். அப்படி போடும்போது 8, 10, 11. ரைட். அப்போ 11 அணுவண்டா, இலத்திரனும் 11 தாய்க்கும், புரோத்தனும் 11 தாய்க்கும். நம்ம இங்கே தேவை இலத்திரன் 11. ரைட். 11. சரியா? 11. ரைட். அப்போ இங்கே 11 வந்தாச்சு. இப்போ இதை வச்சு என்னண்டா, இப்போ பாரு, கடைசி ஈக்கிறார் இவர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சொன்னேன். திருப்பி உனக்கு சொல்கிறேன் பாரு. முதலாவது கடைசி ஆள் 1, அப்போ முதலாம் கூட்டத்தில் ஈக்கணும். 3, அப்போ 3ஆம் ஆவர்த்தனத்தில் ஈக்கணும். பாரு, 3ஆம் ஆவர்த்தனம் முதலாம் கூட்டம். ஓகே தானே? சரி. இப்போ 2, 8, 1. இப்போ இந்த கடைசியில் ஈக்கிற இந்த இலத்திரன், ஒரு இலத்திரனை போட்டு வச்சுக்கிங்க தானே, அந்த இலத்திரன் அகற்றுறது முதலாம் அயனாக்க சக்தி. அப்போ அகற்றும் போது ஒரு சக்தி, அது அகற்றத்துக்கு ஒரு சக்தியை கொடுத்தா தானே அகற்றலாம். சும்மா அகற்றலுமா? அந்த இழிவளவான சக்தி தான். அதாவது வாயு மூலக்கூறு ஒன்லேருந்து ஒரு கடைசி ஓட்டில் இருக்கிற இலத்திரனை கடக், அப்போ ஒரு சக்தி, ஒரு இழிவளவான சக்தி அதை கொடுப்போம். அப்போ என்ன நடக்கும்? இலத்திரன் வெளியே போகும். இதை தான் சொல்லுவோம் முதலாம் அயனாக்க சக்தி. இந்த முதலாம் அயனாக்க சக்தி எப்படின்னு டவுட் வரும். ஈஸியாக விளங்கி வச்சுக்குவோம். சரியா? அதாவது கடைசி ஆகிறவரால் ஆற்றுறது. புக்கில் டெஃபினிஷன் அழகா தந்திக்கிறான் பாரு, அழகா தந்திக்கான். வாயு நிலையில் காணப்படும் மூலகம் ஒன்றின் அணுவிலிருந்து, நோட் பண்ணிக்கோ, வாயு நிலையில் காணப்படும் மூலகம் அணுவிலிருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி வாயு நிலையில் ஒரு நேரேற்றம் ஒன்று அயனொன்றை உருவாக்க வழங்க வேண்டி இளவிளவான சக்தி. என்ன அதில் சம்மந்தமே இல்லாமல் நேரேற்ற முடி அயன் இப்படி சொல் வரும்போது தான் நாங்கள் அயனை பற்றி இப்போ விளங்கி கொள்ள வேண்டியது. முதலாம் அயன சக்தியை படிக்க வந்தோம். அங்கே வந்து பார்த்தா அயன்டு ஒரு ஆள். அயன்டா யாருண்டா? இப்போ இந்த சோடியம் இவர் என்னண்டா, இவருக்கு என்ன செய்யறாண்டா? இழப்பார். என்ன செய்வார்? இழப்பார். செலாக்க என்ன செய்வாங்கடா? வாங்குவாங்க. செலாக்க என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. அப்படி வாங்குறாள் மைனஸ், கொடுக்குறாள் ப்ளஸ். சரிதானே? இப்போ நான் ப்ளஸ் ஆயிருந்தா தான் நான் வாரி வழங்குவேன். சடக் மைனஸ் என்கிட்ட இல்லை, நான் மைனஸ். அப்போ இன்னொரு ஆள்கிட்டேருந்து நான் வாங்குவேன். நான் ப்ளஸ் ஆயிருந்தா அந்த கொடுப்பேன், மைனஸ் ஆயிருந்தா இல்லை தாங்க அப்படின்னு கேட்பேன். அதே விஷயம்தான் இங்கேயும். இவர் என்ன செய்வார்னா, இறுதி ஓட்டிலேருந்து ஒரு இலத்திரனை இழந்தா இவர் உறுதி அடைஞ்சிருவார். உறுதினா என்ன? இப்போ இதில் வந்து 2 பேர் ஈக்கலாம், இதில் 8 பேர் தான் ஈக்கலாம். சரிதானே? இங்கே வந்து ஒரு ஆள் தான் ஈக்குது. இன்னும் எத்தனை பேர் இங்கே ஈக்கலும்? 7 பேர் ஈக்கணும். இவர் உறுதி இல்லை. இவர் உறுதி அடைகிறதுக்கு என்ன செய்வார்னா, கடைசி ஆகிறால துரத்தி விட்டுருது. துரத்தி விட்டோன்னே இப்போ இவங்க என்ன செஞ்சிருவாங்க? உறுதி ஆகிடுவாங்க. அப்போ இவரை அகட்டினதுக்கு போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அகட்டினதுக்கு போகிறோம். எப்படி ஈப்பாங்கண்டா, இப்படி ஈப்பார். 2,8. இங்கே ப்ளஸ் வந்ததுக்கான காரணம் என்னண்டா, இங்கே ப்ளஸ் வந்ததுக்கான காரணம் ஒரு ஆளை அகட்டினது. ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டாரு? அகட்டிட்டாரு. அகற்றினதால தான் என்ன நடந்துட்டு இவருக்கு ப்ளஸ் வந்து. இப்போ சம்டைம்ஸ் மெக்னீசியம் ஆயிடுச்சாய்க்கும். மெக்னீசியத்தை யோசிங்களேன், 12. அப்போ 2, 8, 2. ஓகே தானே? 2, 8, 2. அப்போ 12. சரியா? ரைட். 10, 12. இப்போ கடைசி ஓட்டில் இருக்கிற ஆளை 2 பேர் இருக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆளை துரத்தி விட்டு அடுத்த ஆளையும் நான் துரத்தி விட்றேன். ஏன்? இவங்க உறுதி அடைகிறதுக்கு. அப்படி துரத்தின போகிறோம். எத்தனை பேரை துரத்துனாங்க? அதாவது கொடுத்திக்காங்க. நான் ப்ளஸ் வாரி வழங்கிக்காரு. வழங்கினோடனே இங்கே 12, இங்கே எத்தனை வரும்?
2 ப்ளஸ் என்ன வரும் 2 ப்ளஸ் அப்போ 2 8 வந்து என்ன அடைஞ்சிடுவார் உறுதி அடைஞ்சிடுவார். இங்கே ப்ளஸ்ஸை வச்சு முடிவெடுத்துற இயலும். என்னது இங்கே ப்ளஸ்ண்டா நேரத்தில் இங்கே எத்தனை ஈண்டிக்கணும் 1 ஈண்டிக்கணும். இங்கே 2 ப்ளஸ்ண்டா இங்கே முன்னுக்கு 2 ஈண்டிக்கணும். கேள்வி கேட்பான் எப்படின்டா வளமையாக நம்ம இப்படி தானே செய்வோம். அணுவன் மேலே ஒரு ஆள் ஈப்பார் 8 கீழே ஒரு ஆள் ஈப்பார் தந்துடுவார். ஆனால் திடீர்னு இங்கே ப்ளஸ் தந்துடுவார் இல்லாட்டி மைனஸ் தந்துடுவார். ப்ளஸ் தந்துடுவார் மைனஸ் கேள்வியில் வரும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்ததுண்டால் இங்கே ப்ளஸ் வந்ததுண்டால் என்ன அர்த்தம்? நம்ம யோசிப்போம். என்ன யோசிப்போம்? இங்கே 6 அணுவன்டா அணுவன் 6ண்டா என்ன யோசிப்போம்? இலத்திரன மாறு புரோத்தன மாறுன்னு யோசிப்போம். ஆனால் இங்கே அப்படி யோசிக்க இயலாது. அதாவது இங்கே ப்ளஸ் மைனஸ் வாரது இழந்தோடனே தான் இப்போ ப்ளஸ் மைனஸ் சீக்கிராளுக்கு தான் அயன்னு சொல்லுவோம். எப்படி ப்ளஸ் மைனஸ் சீக்கிராக அயன். இப்போ இவர் வந்து அயனா இல்லை, இவர் தான் அயன். ஏன் இவர்கிட்ட ப்ளஸ் சீக்குது, சிலாக்கிட்ட மைனஸ் சீக்கும். இந்த குளோரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாத்தையும் மைனஸ் சீக்கும். அயன் 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 ஆகிய போல. சரியா? ரைட். அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிக்குது, இங்கேயும் இங்கே 2 ப்ளஸ் ஆகிக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் ஆகிக்கும் போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புரோத்தண்ட எண்ணிக்கை அணுவண்ட எண்ணிக்கைக்கு சமன் ஆகிக்கும். ரைட். அப்போ 6ண்டா இங்கே வந்து சரி இது கேட்டுமே இதை யோசியேன். இங்கே வந்து 11ண்டா இங்கே வந்து 11ண்டா இங்கே 11ண்டா சரியா? இதுட இங்கே பாரு இங்கே 11ண்டா இவர புரோத்தண்ட எண்ணிக்கை 11 இலத்திரண்ட எண்ணிக்கை எத்தனை இலத்திரன் 10 தானே ஈக்குது. பாரு இலத்திரன் எண்ணிக்கை தானே நம்ம இங்கே போடுறது என்ன ஆகிக்குது 10. குழம்ப வேணாம், இது வளமையாக உள்ள விஷயம் சரிதானே. இது இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வர டைமில் எப்படி செய்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்கே ப்ளஸ்னா என்ன நடந்துக்கி ஒரு ஆளை கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தா இப்போ இங்கே இருந்து இங்கே 11ண்டா ஒரு ஆளை கழிச்சு விடு. இப்போ 11 நீக்குது. அப்போ அணுவன் 11 இங்கே ப்ளஸ் ஈக்குது. ப்ளஸ் இருந்தால் கழிச்சு விடு. ஏன்டா இங்கே ஒன்று அகட்டிட்டாங்களே. அப்போ கழிச்சு விட்டி ஆகிக்கும் என்ன வரும் 10 வரும். இல்லாட்டி உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ இப்படி எழுதி பார்க்கலாம் சரியா? அப்போ 8 2 10 ரைட். அப்போ இதில் அணுவன் என்னது 11, இதில் புரோத்தன் என்னது 11, இலத்திரன் 11. இல்லை 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 ஏன் இல்லை? ஏன்டா இவர் தான் வாரி வழங்கிடுவார், கொடை வள்ளல. இவர் என்ன செஞ்சிட்டாரு? வாரி வழங்கிட்டார், ஒரு ஆளை வழங்கி உறுதியாகிட்டாரு. உறுதியானதால இப்போ இங்கே ஒரு இலத்திரன் இல்லை. இப்போ அயனாகிய கொள்ள இதில் இலத்திரன் எண்ணிக்கை என்னன்னு கேட்டால் என்ன கொடுப்பீங்க? டக்குன்னு பார்த்தோன்னே 11 கொடுக்குற இல்லை 10 தான் கொடுக்கணும். ஏன்டா ஒன்று கொடுத்துட்டாரே அவர். அப்போ என்ன வரும் 10 தான் வரும். இங்கே பார்ப்போமே, இங்கே ஃபஸ்ட்டுக்கு இருந்தது வந்து 12. அப்போ அணுவன் 12 புரோத்தன் 12 இலத்திரன் 12. இப்போ என்ன செய்கிறாங்க? அவர் உறுதி அடைகிறதுக்கு கடைசி இந்த 2 தேவையில்லை நீ போ துரத்தி விட்டார், வெளியே அனுப்பிட்டு வீட்லேருந்து துரத்தி விட்டார் 2 பேரை சரியா? 2 பேரை துரத்தி விட்டாரு சரியா? அப்போ துரத்தி விட்டா இங்கே 2 இங்கே 10. இப்போ இலத்திரன் எண்ணிக்கை தானே 10 ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே என்ன ப்ளஸ் தானேக்கு. அப்போ 12லேருந்து 2 கழிச்சா 10. இங்கே பாரு 10 இலத்திரன் நீக்கி அவ்வளோதான் விஷயம். இலத்திரன் மட்டும்தான் மாறப்போகுது, புரோத்தனை மாறப்போகிற இல்லை, அணுவன்னு மாறப்போகிற இல்லை. இப்போ மாறக்கூடிய ஒன்று திணிவன் மாறுறாரு. அடுத்தது வந்து இங்கே இந்த அயன் ஆகும்போது மேலே ப்ளஸ் மைனஸ். இப்போ ப்ளஸ் வந்தால் கழிக்கணும், ப்ளஸ் வந்தால் கழிக்க சொல்கிறேன்னா அப்போ மைனஸ் வந்தால் கூட்ட தானே வேணும். ஞாபகம் சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல மைனஸ் வந்தால் இங்கே இருக்கிற ஆளோட கூட்டி விடும். மைனஸ் வந்தால் கூட்டு, ப்ளஸ் வந்தால் கழி. அதுக்கு எதிராக ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளஸ் வர டைமில் கழிக்கணும், மைனஸ் வர டைமில் கூட்டணும். இங்கே அயன் ஆகிக்கிற டைம் இலத்திரனை கண்டுபிடிக்கிறதுக்கு புரோத்தனை கேட்குற டைமில் கூட்டி கழிக்கிற வேலை பார்த்துறாது. ஏன்னா புரோத்தன் கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது மாற போகிறது இல்லை, அணுவன் மாற போகிறது இல்லை, புரோத்தன் மாற போகிறது இல்லை சரியா? இலத்திரன் தான் மாற போறாரு. ஞாபகம் வச்சுக்கோ, இலத்திரன் தான் மாற போறா. திருப்பி சொல்கிறேன், இந்த எந்த இடத்துல நீ பிளவு உழுவான்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் விளங்குதா? புரோத்தனை கேட்டுன்னு ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறது தெரியுமா? எனக்கு தெரியும் எழுத போகிறேன். ஆனால் நீ சரின்னு நினைப்பா, ஆனால் போல சரி. புரோத்தன் மாற போகிறது, புரோத்தன் 12 தான். ஆனால் இந்த அயன் நிலையிலேக்கு போகல என்ன வாய்க்கும்? அது மாறிடும், குறைவாக தான் இங்கே போகுது. ஏன்டா அங்கே இழந்துட்டார. இப்போ இலத்திரன் எப்படி இருக்கும்? குறைவாய்க்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் நான் திருப்பி சொல்லி தரேன் உனக்கு சரி தானே? ரைட். இப்போ இது முடிஞ்சு. நம்ம படிக்க வந்த என்னத்தை முதலாம் சொல்லு. அதைத்தான் நாங்கள் படிக்க வந்தோம். முதலாம் அயனக சக்தி தான் நம்ம என்ன செய்யும்? படிக்க வந்தோம். அதில் வந்து டெஃபினேஷன் வாசிக்கும் போக்குள்ள அயன் ஒரு ஆள் வந்ததால் அயனையும் படிச்சிட்டோம். அயனில் கேள்வி எப்படி வரும்னு படிச்சிட்டோம் சரியா? அப்படி அயன் எழுத போல இப்படி தான் எழுதுவாங்க. சோடியம் ப்ளஸ் O2 மைனஸ்
கே ப்ளஸ் என்ன இங்கே ப்ளஸ் போகிறீங்கன்னா இங்கே கடைசியில் ஒரு ஆள் தானே இப்பார், அவர் ஒரு ஆளை இழப்பார். சரியா? இங்கே வந்து கடைசி ஓட்டில் இப்போ பாரு, கடைசி ஓட்டில் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா 8 பிரித்து போடுவோம் 2 6. அப்போ இவர் உறுதியடைய 8 வந்தால் தானே ஒரு உறுதி அடைவார். அப்போ உறுதி அடைகிறதுக்கு என்ன செய்வார்னா 2 வாங்குவார். வாங்கினா அங்கே என்ன வந்துடும், 2 - வந்துடும். அதை தான் நான் இங்கே போட்டீங்க. விளங்குதா? அதைத்தான் இங்கே போட்டீங்க. உனக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன், நேரத்தை தெரிஞ்சுக்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். இங்கே இழக்கிறாரு, ஒரே விஷயந்தான், இழக்கிறது வாங்குறது, அவ்வளோதான். கொடுக்கறது எடுக்கிறது. நான் சொன்னேனே, சேர்க்கறது பிரிக்கிற மாதிரி கொடுக்கறது எடுக்கிறது. சரிதானே? ரைட். கூட யோசிக்கிறது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா விஷயத்தையும் டீப்பாக சொல்லாமன்னு நினைக்கிறியா? நான் டீப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் டீப்பாக தான் போகுது. ஏன்டா இப்போ நீ தெரியாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். சரிதானே? ரைட். அப்போ எல்லா விஷயம் முடிஞ்சு, சமதானி படிச்சிட்டோம், இதை படிச்சிட்டோம், அதை படிச்சிட்டோம். ஆனால் இன்னும் முதலாம் மைனாக்ஸ் பற்றி படிக்கலை. சரி, நான் சொல்லிட்டு தானே இழக்கிறது. அப்போ சோடியம் ஈக்குது. சோடியம் கடைசி ஓட்டில் ஒரு ஆள் தானே இப்பார், அது எழுத போகல. 2 8 1. இவர் எத்தனை இழப்பார்? 1 தான் இழப்பார். அப்போ இதை எப்படி எழுதுவோம்டா, சோடியம் ப்ளஸ் ஏன்டா 1 இழந்துட்டாரு, ஒரு இலத்திரன். ஏன்டா ஒரு இலத்திரனை இங்கே இந்த ஆள் ஒரு இலத்திரனை கொடுத்து இவர் ப்ளஸ்ஸாக போகாது, அது போன புக்லேயும் இப்படி விளங்குதா? சோடியம் ஒரு இலத்திரனை இழக்கிறதால தான் இவர் என்னது Na ப்ளஸ்ஸாக வராரு, இல்லாட்டி வருவாரா? இழக்கிறதால தான் Na ப்ளஸ். நான் ப்ளஸ் ஆகினா கொடுப்பேன், மைனஸாக அவர் ஈக்கிறாயின்னா வாங்குவார். அதே மாதிரி தான் யார் ஆக்சிஜன் சொன்னேன், அவர் என்ன செஞ்சார், உறுதி அடைகிறதுக்கு 2 இலத்திரன் வாங்குறாரு, அதால் அவர் O2- போனார். ஓகே, ரைட். அணுவன் மாறாது, புரோத்தன் மாறாது. சரியா? ரைட். இது சரி கேதானே? ரைட். இவ்வளோ தான் முதலாம் அயனாக்க சக்தி. சரியா? முதலாம் அயனாக்க சக்தியில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோ. அதில் ஒரு கிராஃப் ஒன்று தான் தீப்பாங்க. முதலாம் அயனாக்க சக்தியில் ஒரு கிராஃப் ஒன்று இப்படி வந்து இப்படி. சரியா? ரைட். அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் வந்ததெல்லாம் காட்டிப்பாங்க. நான் மெயினாக இதை சொல்லித்தாரு. எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் இந்த கிராஃபை பார்த்துட்டு போகணும். சரி தானே? இதில் வந்து நீ போடணும் வந்து என்னென்னா, 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4 இங்கே 5 இங்கே 6 இங்கே 7 இங்கே 8. சரியா? இதில் வந்து ஒரு புக் எடுத்து பார்த்தா இதில் மூலகங்களை போட்டு வச்சுப்பாங்க. நான் ஈஸியாக விளங்குறதுக்கு நீ இப்படி நம்பரை போட்டு வச்சுக்கோ. அதாவது மின்னல் அடிக்கிற மாதிரி. எப்படி? மின்னல் அடிக்கிற மாதிரி. ரைட். சடக். சரியா? 1 2 3 4 5 6 7 8. இதை எங்கே நம்பர் போட்டிங்கன்னு பாரு. ஏன் அந்த நம்பர் போட்டிங்கன்னா இங்கே ஈக்ஷால் யார், முதலாம் கூட்டம் ஆள் ஆயிப்பார், இவர் ஆயிப்பார், இல்லாட்டி இவர் ஆயிப்பார். இங்கே உள்ள யார், 2ஆம் கூட்ட ஆள் ஆயிப்பார். இதில் இந்த இடத்துல இருக்கிற ஆளுக்கு 2ஆம் கூட்ட ஆள். இப்போ கிராஃபை தந்து இப்போ 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள முதலாம் அயனாக்க சக்தியை கொண்ட மூலகங்களை இதில் குறித்து காட்டுகன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் 2ஆம் அயனாக்க சக்தி. ரைட். இந்த இடத்துல 1டா முதலாம் கூட்டத்தில் யார், இங்கே 2ஆம் அயனாக்க சக்தியில் முதலாம் கூட்டத்தில் லித்தியம். இந்த இடத்துல லித்தியம் வரும். இங்கே 2டா 2 யார், இங்கே பெர்லியம். இங்கே போரன், 3வது போரன், 4வது கார்பன், 5வது நைட்ரஜன், 6வது ஆக்சிஜன், 7வது ஃப்ளோரின், 8வது நியோன். சரி தானே? இந்த வருஷத்துல 1 2 3 4 இந்த நம்பரை பார்க்குறேன் இல்லை. சரியா? இந்த இடத்துல எத்தனாவது இடத்துல, அதாவது கூட்டத்தை தான் பார்க்குறேன். சரி தானே? கூட்டம், முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம். சரி தானே? ஒவ்வொரு கூட்டங்களை தான் இந்த இடத்துல போடுறேன். முதலாம் கூட்டத்தில் லித்தியத்தை போடுவோம், இங்கே 2ஆம் கூட்டத்தில் பெர்லியம், 3ஆம் கூட்டத்தில் யார், போரன், அப்படி போடுறேன். நான் உனக்கு போட்டே காட்டுறேன். லித்தியம், பெர்லியம், போரன், சரியா, கார்பன், சரியா, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன். பாரு, இங்கே உள்ள 8ஆம் கூட்டத்துக்கு தான் கூடுதலாகி. ஏன்டா அவர் வந்து எப்படி பாரு, இப்போ நியோன் எடுத்துக்கிடுவோமே, நியோனை எடுத்துக்கிட்டா நியோனுக்கு எப்படி இலத்திர நிலையம் எப்படி எழுதுவா, நியோனை போட்டுக்கிட்ட மாய்க்கும். நியோனுக்கு 10 எப்படி எழுதுவா, 2 8 இந்த 10 வந்துட்டு. பாரு, அந்த 2வது பக்கத்தில் 8 தான் போடலாம், போட்டு அவர் உறுதியாகிட்டார். அப்போ 10 உறுதியானதால் இப்போ அவர்கிட்ட இந்த இலத்திரனை கலட்டுறது வந்து அவருக்கு வந்து அவர் இலத்திரை கொடுக்கவும் மாட்டார், வாங்கவும் மாட்டார், அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். 5 ஸ்டார் சாப்பிடுங்க, சும்மா இருங்கன்னு ஒரு இது ஒன்று இதையும் தானே. அதே மாதிரி இவர் என்ன செய்வார், ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருப்பார். ரைட். அதே மாதிரி சரி, ரைட். அப்போ 2 8 நியோன் வந்து என்ன செய்ய போகிறாரு, அப்படியே இருக்க போகிறாரு. சரி தானே? ரைட். நியோன் அப்படியே இருக்க போகிறாரு. ரைட். ஓகே, சரி.
நியோன் அப்படியே இயக்க போகிறாரு. ஏன்டா அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், கொடுக்கவும் மாட்டார், இழக்கவும் மாட்டார். அதால தான் அவர் வந்து அவரை வந்து முதலாம் அயனக சக்தி வந்து ரொம்ப உயர்வாக ஈக்குது. இந்த இடத்துல நம்ம மாறியும் போடலாம். இதில் சோடியம், இதில் மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொசுபரசு, சல்ஃபர், குளோரின், ஆகன்னும் போடலாம். சரிதானே? அதான் நான் நம்பர் போட்டு காட்டிக்கிறேன் ஈஸியாக. சரிதானே? ரைட். ஓகே, அந்த கிராஃபை கொஞ்சம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போ. இது நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சு வைக்கிறதுக்கு உனக்கு நான் சொல்லி தந்திக்கிறேன். சரியா? சொல்லித்தர விஷயத்தை கவனமாக பார்த்துக்கோ, சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோ. சரியா? ரைட். இந்த டைம் எப்படி இருக்க வேண்டிய டைம், நெருப்பாக இருக்க வேண்டிய டைம். சரியா? ரைட். இப்போ அடுத்த விஷயம் பார்க்கணும், மின்னேத்தன்மை. முதலாம் அயனக சக்தினா என்ன? அகற்றிவிட்ரு போ, வெளியே போ, அந்த கேம் தான். அடுத்தது மின்னேத்தன்மைண்டா கவர்றது, கவர்ச்சி அப்படி சொல்லலாம். அவர் இலத்திரனை எப்படி கவருவார்? சரியா? ரைட். இப்போ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு அந்த இது இருக்குது. என்னது? அவர் எவ்வளோ கவர்ற பவர் இருக்குது. இப்போ சில காந்தம் நல்ல கவரும், சில காந்தம் கவராது, அதை வலிமை குறவும். அதே மாதிரி தான் இந்த மூலங்களும் இலத்திரன்களை கவர்றதுக்கு அவங்ககிட்ட ஒரு விஷயம் நீக்குது. அவர் கவருவார். இப்போ ஃப்ளோரின்லாம் நல்ல இலத்திரனை கவருவார். யாரோட ஒப்பிடக்குள்ள? ஆக்சிஜனோட ஒப்பிடக்குள்ள. இந்த 20 மூலத்தினுடைய நல்ல கவரக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா, இலத்திரன்களை கவரக்கூடிய ஆள்னு பார்த்தா யார்? ஃப்ளோரின். ரைட். அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களோட புக்கில் நம்பர் போட்டிப்பாங்க. எப்படி? ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்கிற எப்படின்ட்டா, இது ஹைட்ரஜன் 2.1 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 2.1. இது வந்து 0.1. சரியா? வேற மாக்கல் எழுதுவேனா? இது 0.1, 0.9 யார்? சோடியத்துக்கு. பொட்டாசியத்துக்கு 0.8, இதுக்கு 1.0. இதோட 2 கூடும். இப்போ இதோட என்ன செய்யணும்னா 5 கூட்டுங்க, 0.5 கூட்டுங்க. சரி தானே? அப்போ ரைட். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு வருவோமே, இதுக்கு 0.3 கூட்டணும். இதுக்கு 1.2, 1.5, 1.8, 2.1, 2.4, 2. இந்த இடத்துல மட்டும் மாறும். இங்கே 2.5, இங்கே 3 வரப்போகுது. சரியா? இந்த இடத்துல மட்டும் 0.3 கூட்டிக்கிட்டு வந்தோம். சரி, இந்த இடத்துல 0.4 கூட்டணும், இங்கே 0.5 கூட்டணும். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு படிக்கும்போது இதை சிலக்க சொல்லுவாங்க, பாடமாக்கி வைக்க தேவையில்லை, இது சும்மா தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏழும்டா இதை பார்த்துட்டு போங்க. சரி, அந்த நம்பர் எப்படி ஈஸியாக போடலாம். 0.3, 0.3 கூட்டுப்போம். 9, 12, 15, 18, 3 பாடு தான். இந்த இடத்துல மட்டும் 4 கூட போகுது, இங்கே 5. தசத்தை குத்தாமல் நான் காய்க்கிறேன். அது கூட தசத்தை குத்தி விடுறது தான். சரியா? தசத்தை குத்தி விடுறது தான் ஈஸியாக எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சாரி, இதில் வந்து நான் மாற்றி போட்டேன். சரியா? இங்கே 1.0 வரும். இங்கே வந்து 0.5 கூட்டிகிட்டு போனால் சரி. 1.5, 2.0, 2.5, 3.0, 3.5, 4 வரும். அதாவது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃப்ளோரின் வந்து 4 தான். மின்னேத்தன்மை ஃப்ளோரின் என்னது? 4. அதி உயர்ந்தது. அடுத்த கேள்வி கேட்பாங்க, அதி குறைந்ததுன்னு பார்த்த மாதிரிக்கும். எது? அதுதான் நம்ம தேடி அந்த எக்ஸாம் ஹாலில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொள்ளணும். பாரு, இதை சொல்லுவோம் வந்து என்னென்னு சொல்லுவோம், இதை அப்படியே சொல்லுவோம் வந்து சாதாரணமாக விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். என்னது? விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். விழுமிய வாயு. சரியா? இவருக்கு வந்து என்னது? இது மின்னேத்தன்மை போடுறது இல்லை. அவர் வந்து சும்மா ஈரால் தானே வரைக்கும் நம்ம சும்மா போடு. சரியா? அவருக்கு நம்ம ஒன்றும் போடுறது இல்லை. சரியா? இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் சரி. இது 2.1. இது வந்து என்ன எத்தனை கூடுது? கிட்டத்தட்ட 0.5 கூடுது. இங்கே 0.3 கூடுது. அப்படி இல்லாட்டி இது 3ஆம் வாய்ப்பாடு, இது 5ஆம் வாய்ப்பாடு. இது 5ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு. தசத்தை குத்தி விடுறது. இங்கே மட்டும் இந்த துள்ள மட்டும் 0.4 கூடும். 21, 25, 30 போயிடும். தசம் இல்லாமல் நான் குணைக்கி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மாதிரி நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தசத்தை குத்தி விடுறது தானே. இங்கே குறைஞ்சிட்டு வருது பாரு. 10, 9, 8. அதுக்கப்புறம் இங்கே 10. அதுக்கப்புறம் தசத்தை வச்சு விடுறது தான். சரியா? ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கோ. மின்னேத்தன்மையில என்ன? இலத்திரனை கவர்றது. இது சம்மந்தமாக மேலதையும் நம்ம எங்கே படிப்போம்டா, ரசாயன பிணைப்புன்னு படிச்சுப்பீங்களே, அங்கே இதை படிப்போம். சரி தானே? நான் உங்களுக்கு இதை வந்து ரொம்ப டீப்பாக போகலை. சரி தானே? இந்த விஷயத்தில் என்னென்ன உனக்கு தெரிஞ்சிக்குமோ அதை நான் உனக்கு கிளியராக சொல்லிட்டேன். இவ்வளோ தான் விஷயம். சரி, நம்ம கேள்வி செய்யும் போது பார்த்துக்கொள்ளும். சரி தானே? ரைட். ஓகே, இது சரி. இது இல்லாமல் ரைட், இப்போ நம்ம வந்து அயனாக சக்தி எல்லாம் படிச்சிட்டோம். ரைட், எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். என்னென்ன படிச்சிக்கணும்னு சொல்லி ரிவைஸ் பண்ண போகிறேன். நீயும் என்ன செய்யணும்? நான் சொல்ல போல நீயும் சேர்ந்து சொல்லணும். சரி தானே? ரைட்.
ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்னா சடப்பொருள் பார்த்தோம், சக்தி பார்த்தோம். சடப்பொருள்டா என்ன? திணிவை கொண்டதும் இடத்தை பிடிக்கக்கூடியதுமானது. சக்தினா என்ன? திணிவை கொண்டிராதும் இடத்தை பிடிக்காதுமானது. அதுக்கு பிறகு நான் ஒரு சார்ட்டை படித்தோம். அந்த சார்ட்டில் ஏகவினை பல்லின கலவை, ரைட். இங்கிட்ட வந்து தூய பதார்த்தம் படித்தோம். தூய பதார்த்தத்தில் யார் யார் மூலகம் சேர்வை இருந்துச்சு. இந்த பக்கம் பார்க்கும்போது ஏகவின கலவை பல்லின கலவை. ஏகவின கலவைக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தோமாய்க்கும். என்ன உதாரணம்? ரைட். ஏகவின கலவைக்கு சீனி கரைசல் உதாரணத்தை ஞாபகம் வச்சோம். அடுத்து பல்லின கலவைக்கு என்ன உதாரணத்தை ஞாபகம் வச்சோம்னு பார்த்தோமாய்க்கும். அரிசி மணலை போடும்போது நம்ம அதை வேறு பிரித்து அறிய இயலும். அதே நம்ம வந்து தண்ணி உழுக்க வந்து சீனியை போட்டு கரைச்சா அதை வேறு பிரித்து அறிய இயலாது. ரைட். இவ்வளோ தான் படித்தோம். அடுத்து படித்தோம் வந்து நியூட்ரன், புரோத்தன், இலத்திரனை பற்றி படித்தோம். ஃபஸ்ட்டு அதை எங்கே ஈக்கும்னு படித்தோம். எங்கே ஈக்கும்? இலத்திரன் வந்து சுற்றிக்கிட்டு ஈப்பார். நம்ம சாப்பாடை வச்சு உதாரணம் வச்சு கழிச்சோம். ஏன்னா அப்போ சுற்றிக்கிட்டு ஈப்பார், மாதிரி சுற்றிக்கிட்டு ஈப்பார், வந்து சேர மாட்டார், சுற்றிக்கிட்டு தான் ஈப்பார். ரைட். அது மட்டும் இல்லாமல் கருவில் வந்து யார் ஈப்பாங்கன்னு பார்த்த மாதிரிக்கும். கருவில் வந்து 2 பேர் ஈப்பாங்க. என்பின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒன்று நியூட்ரன், இன்னொன்று புரோத்தன். சரித்தானே? அப்போ அதில் திணிவை பார்த்த மாதிரிக்கும் நியூட்ரனும் புரோத்தனும் கூட்டாளி மாதிரி 2 பேரும் கூட்டாளின்னு படித்தோம். அப்போ அவங்க 2 பேர் திணிவு அன்னளவா கிட்டத்தட்ட சமனாக இருந்து. பட் இலத்திரண்ட திணிவு வந்து 1/1840 பிரிக்கிற மடங்கு மாதிரி யார்? இவங்களோட புரோத்தன் நியூட்ரனை விட அப்படி 1/1840 மடங்கு. இப்போ எவ்வளோ சின்னதாகிக்கும் அப்படின்னு நாங்கள் படித்தோம். ரைட். அப்போ அது சரி. இப்போ அடுத்த விஷயம் படித்தோம் வந்து என்னது? இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு எப்படி எழுதுறது? சோடியம்டா 11 நீக்கும். அப்போ 2 8 8 10 அங்கிட்டு 1 வரப்போகுது. அப்போ அந்த சோடியத்தில் அப்போ 2 8 1ன்னு சொல்ல போகல 3 பேர். அப்போ 3 பக்கெட்டுகளுக்கு போட்டிக்கும். அப்போ 3 ஆவர்த்தனம். கடைசியாக ஈக்கிற வலுவளவு இலத்திரன்னு சொல்லுவோம். கடைசி ஓட்டில் கடைசி சக்தி மட்டத்தில் ஈக்கிறது. அது வந்து 1 ஈக்குது. அப்போ முதலாம் கூட்டத்தில் ஈக்கும். சோடியம் முதலாம் கூட்டத்தில் ஈக்கும். அப்போ அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் அணுவன் திணிவன் பார்த்தோம். திணிவனுக்கு யார்? அரசன். திணிவுக்கு நாள் மேலே ஈப்பார். அப்போ திணிவன் மேலே கீழே அணுவன். அணுவனை பார்த்த மாய்க்கும். அணுவன் வந்து புரோத்தன் எண்ணிக்கையும் நியூட்ரன் இல்லை இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாய்க்கும். சரியா? ஆனால் திணிவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி? திணிவன்லேருந்து தான் நியூட்ரனை கண்டுபிடிப்போம். அப்போ திணிவன்லேருந்து அணுவனை கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரன் கிடைப்பார். ரைட். அப்போ இது சரி. அப்போ அதில் வந்து சில டைமில் நம்ம என்ன செய்வார்னா, இப்போ சோடியம்லாம் இலத்திரன் இழப்பார். இழக்கும்போது அயனாக மாறும். அயனாக மாற டைமில் ப்ளஸ் வரும். ப்ளஸ் வர டைமில் என்ன செய்யணும்? அணுவன்லேருந்து அதை கழிச்சா தான் இலத்திரன் எண்ணிக்கை வரும். ரைட். படித்தோம். அது அந்த இடத்துல மேலே மைனஸ் வந்து இன்ச்சாய்க்கும். அப்போ கூட்டணும். கூட்டி ஆன்சர் கொடுக்கணும். இலத்திரனுக்கு மட்டும். புரோத்தன் மாற போகிறது இல்லை. சரியா? அதே மாதிரி நம்முடைய அணுவன்னும் மாற போகிறது இல்லை. மாறுறாக்க யார்? ஒன்று இலத்திரன் எப்போ மாறுவார்? ஒன்று கொடுக்க போகல, இல்லாட்டி எடுக்க போகல. ரைட். இப்போ சிலாக்க வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன செய்யணும்? அதுலேருந்து அணுவன்லேருந்து கழிச்சு போடணும். இலத்திரனை கேட்குற டைமில். அதே மைனஸ் வர டைமில் கூட்டி போடணும். ரைட். இப்போ அடுத்து திணிவன் வந்து அணுவன் மாறாது, ஆனால் திணிவன் மாறும். ஒரே அணுவனை வேறுபட்ட திணிவனையும் கொண்டது யாருன்னு சொன்னோம்? சமதானின்னு சொன்னோம். சரியா? சமதானின்னு சொன்னோம். சமதானிக்கு உதாரணம் வந்து மெயினாக வந்து ஹைட்ரஜனை பற்றி பார்த்தோம். குளோரினிக்கு அதை வாசிட்டு போகணும். ரைட். யார்? ஹைட்ரஜனை பற்றி பார்த்தோம். அதில் ப்ரோத்தூ3 புரோத்தியம், தூத்தேரியம், திருத்தியம் அப்படி படித்தோம். ரைட். அதில் வந்து போட்டுட்டு 1 2 3 நம்பரை போட்டாச்சு. அதுலேருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கிற இயலும் தானே. எப்படி இலத்திரன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும், நியூட்ரன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் புரோத்தன் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியும். சரியா? நம்ம அந்த அயன் வர டைமில் மட்டும் தான் பெருசாக யோசிக்க வேண்டி வரும். மற்ற டைமில் யோசிக்க தேவையில்லை. நம்ம வளமையாக செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்க, கேள்வி எப்படி கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை கொடுத்து கொள்ளணும். ஓகே தானே? ரைட். அது இல்லாமல் நம்ம வேறு என்ன பார்த்தோம்? 3 பேரை பற்றி படித்தோம். ஒன்று ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், இன்னொன்று யார்? நீல் போர், அடுத்தது திமித்ரி மெண்டல்னா ஆவர்த்தன அட்டவணை. சரி தானே? நம்மளோட யார்? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட்னா கோலக மாதிரி உருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன் இலத்திரன், நியூட்ரன், புரோத்தன். ரைட். அதுக்கப்புறம் வந்து இப்போ இலத்திரன் வந்து எப்படி ஈப்பாருன்னு தெரியாது, சுற்றிக்கிட்டு ஈப்பார். அது எப்படி ஈப்பாயின்னு பார்த்தா சக்தி மட்டங்கள் ஈப்பாயின்னு சொன்னது யார் சொன்னது? நீல்போர் சொன்னார். சரி தானே? KLMN 2 8 18 32. பட் நம்ம இலத்திரன் நிலையம் எழுதும்போது 2 8 8ன்னு தான் எடுப்போம். அதான் 18 யோசிக்க மாட்டோம். ரைட். அது வந்து வேறு கூட அது தேவையில்லை. 2 8 8 தான் இருக்கும். ஆனால் திமித்ரி மெண்டல் எப்படி, அதாவது நீல்போர் எப்படி சொன்னான்னு பார்த்தா 2 8 18 32 அப்படி தான் அவர் சொன்னார். ஓகே தானே? ரைட். இதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆவர்த்தன அட்டவணை பார்த்தோம். ஆவர்த்தன அட்டவணையில் எப்படி ஆவர்த்தனம் எங்கேக்கு கூட்டம் எது? இது ஆவர்த்தனம், அது கூட்டம். ஆவர்த்தனம் பார்க்கல இப்படி பார்க்கணும், கூட்டம்னு பார்க்கல இப்படி பார்க்கணும். சரி தானே? ரைட். இப்படி படித்து வச்சுக்கோம். சரி தானே? இது முடிஞ்சு அடுத்து பார்த்தோம் வந்து முதலாம்
ஐநாக்க சக்தி முதலாம் ஐநாக்க சக்தி தான் அவர் இழப்பார். அவர் ப்ளஸ் இழந்து ப்ளஸ் ஆகுவார். அவ்வளோதான் விஷயம். அவர் இழந்து ப்ளஸ் ஆவார். அதுக்கு படம் பார்க்குறதுக்கு மின்னல் மாதிரி இப்படி போட்டு விட்டு நான் உங்களுக்கு நம்பர் போட்டு காட்டினேன். அது வந்து என்னது கூட்டத்தை போடுறது 1 2 3 கூட்டத்தை போடுறதுக்கு மாதிரி நான் போட்டு காட்டினேன். சரி தானே. அடுத்தது வந்து மின்னேத்தன்மையில் என்னது கவர்றது. ரைட். இலத்திரனை கவர்றது. யாருக்கு அதிகமாக இலத்திரனை கவர்ற சக்தி யாருக்கு குறைக்குன்னு பார்த்தா ஃப்ளோரின் 4 4 4. அடுத்து இதை எப்படி எழுதுறீங்கன்னா இது 3ஆம் வாய்ப்பாடு ஏற்ற மாதிரி வரும். இந்த இடத்துல மட்டும் மாறும். இது 5ஆம் வாய்ப்பாடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இதை சொல்லும் விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். 8ஆம் கூட்டத்தில் இருக்கிறார். அவங்களுக்கு வந்து நம்ம போட மாட்டோம். அதே மாதிரி முதலாம் அயனக சக்தியில் வந்து அதிகூடிய உயரத்தில் போட்டது யாரை? 8ஆம் கூட்டம். ஏன்டா அவர் உறுதி அடைஞ்சிப்பார் 2 8 இல்லாட்டி 2 8 8 டிப்பார். அதாவது அந்த பக்கெட்டில் அவ்வளோதான் போட இயலும். அப்போ ஃபுல்லாக நிறைஞ்சிட்டா அவர் என்னது உறுதி. அவர் கொடுக்கவும் மாட்டார் வாங்கவும் மாட்டார். அது அப்படிப்பட்ட கதை யார்? 8ஆம் கூட்டம். கிளியர் தானே? போல விஷயத்தை தான் போல நேரம் மெனக்கட்டு நாங்கள் பேசி இருக்கிறோம். ரைட். இப்போ உங்களோட எல்லாருடையும் புக் எடுங்க. ரைட், புக் எடுங்க. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட பாதி படிச்சிட்டோம். சரியா? பாதி படிச்சுட்டோம். இன்னும் உலோகங்கள் அதை நோட்ஸ் இருக்குது. அதை ஷால நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு ஒரு பின்னுக்கு வலுவலவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதையும் பார்த்த மாதிரிக்கும் இந்த பாடம் முடிஞ்சு அப்புறம் கேள்வி செய்கிறது தான். சரி தானே? ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் பார்த்த மாதிரிக்கும் அதில் சடப்பொருள் சக்தி நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு அதை நோட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்தை டக்குன்னு நோட் பண்ண வேண்டிய சடப்பொருள் சக்தி. அதில் வந்து போட்டிக்காங்க பாருங்கள். திரும்பி கொண்டதும் இடத்தை கொள்வதுமானது சடப்பொருள். அதெல்லாம் வந்து ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணுங்கள். சரியா? அடுத்து இந்த பாக்ஸை போட்டு நோட்னு போட்டு வைங்க. அடுத்து வந்து மூலங்கள் அடிப்படையில் அணுன்னு உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அது ஈக்கி பாருங்கள். அது கொடுறீங்க. ரைட். அப்போ நம்ம பார்க்குற இலத்திரன் நியூத்திரன் புரோட்டான்லாம் யாருன்னு இங்கே சொல்லிக்கிறாங்க? அணுத்துணிக்கைகள், உப அணுத்துணிக்கைகள். மறந்துடுவானா? உப அணுத்துணிக்கைகள். நான் அப்போ இந்த இடத்துல நான் அதை மிஸ் பண்ணிக்கேன். உப அணுத்துணிக்கைகள் நான் சொல்லலை. நான் பெருசாக இது தானே காய்ச்சிட்டு போனேன். ரைட். இப்போ பார்த்தீங்களா நான் சொல்லிட்டு இருந்த சில விஷயங்கள் புக்கில் தான் இங்கே. இப்போ நான் உங்களுக்கு நோட்ஸ் தரதெல்லாம் புக்கில் இருந்து தானே. அதில் தான் புக்கில் பென்சில் எடுங்க, நோட் பண்ணுங்கள். சரி தானே? உப அணுத்துணிக்கைகள் தான் யார்? புரோட்டான், இலத்திரன், நியூத்திரன். ரைட், போட்டாச்சு. ரைட். நான் நியூத்திரன் வந்து நடுநிலையால் ஆண்டு சொல்லிட்டேன். ரைட். ஏனஸ்ரத போர்ட் இலத்திரன் மறையேற்றம், புரோட்டான் நேரேற்றம் சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. இலத்திரன் மறை, புரோட்டான் நேர். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? புரோட்டான் P ப்ளஸ். அப்போ இலத்திரன் என்ன வாய்ந்தாகணும்? மறையாத்தான் ஐந்தாகணும். நியூத்திரன். இதை தான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ரைட். அப்போ இதெல்லாம் சரி. மிகச்சிறிய திணிவு செறிவடைந்து காணப்படும். கரில் தானே நியூத்திரன் புரோட்டான் எல்லாம் வந்து செறிவடைஞ்சு காணப்படுறது. ரைட். அதை நோட் பண்ணி வைங்க. ரைட். அடுத்தது அதுக்கப்புறம் எல்லாம் நான் சொன்னது தான். ரைட். அடுத்தது வந்து கோலகம் மாதிரி ஒரு இப்போ நீங்கள் வந்து ரைட் KLMN எல்லாம் சொல்லியாச்சு தானே. ரைட். எல்லாம் சொல்லியாச்சு. கோலகம் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வைங்க. ரைட். திணிவன் நியூத்திரன். ரைட். திணிவு சம்மந்தமாக எல்லாம் இங்குது. ரைட். ஆவர்த்தனம். இந்த இப்போ பொக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தா இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு விளங்காமல் இருக்கும். ஆனால் இப்போ சரியாயிருக்கும். ரைட். ஒரே அணுவும் சமதானி முதலாம் அயனக சக்தி. ரைட். அப்போ முதலாம் அயனக சக்தியில் சோடியத்துக்கு மட்டும் தந்திக்காங்க 495 பார்த்தா விளங்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போங்க. சம்டைம்ஸ் போடலாம். போகிறதுக்கு சொல்லலை. அது இப்போ எந்த கேள்வி போடுவோம். ஆனால் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. இப்போ கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக்குறதால தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. 495 முதலாம் அயனக சக்தி யாருக்கு? சோடியத்துக்கு. ரைட். மெயினான விஷயம். இதுலேருந்து நம்மளுக்கு சில விஷயங்களை முடிவெடுத்துக்கொள்ளலாம். பாரு, மின்னேத்தன்மை என்ன செய்யுது? ஆவர்த்தனம். இந்த சைட் பார்க்குறே ஆவர்த்தனம். ஆவர்த்தன வழியை மின்னேத்தன்மை என்ன செய்யுது? கூடிக்கிட்டு போகுது. அதே கூட்டத்தின் வழி என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டு போகுது. அது விலங்குத்தன்மை மின்னேத்தன்மை. இதை வச்சு முடிவெடுத்துக்கொள்ளலாம். சரி தானே? ஓகே. மின்னேத்தன்மை சரி. நான் அந்த படம் அதில் கிராஃபிக் இது, அந்த கிராஃபை பார்த்துட்டு போ. மற்ற எல்லா விஷயம் ரைட். மின்னேத்தன்மை அவ்வளோதான். எல்லாம் படிக்க தந்த விஷயங்கள் தான். ரைட். ஒரு முறை என்ன செய், இதை ஃபுல்லாக வாசி நான் சொல்லி தந்த முக்கியமான விஷயங்கள் தெரியும். அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நான் உனக்கு நோட்ஸ் தரல. நான் எல்லா விஷயத்தையும் கதைச்சிட்டேன். இதுக்கு போகிறோம் நம்ம கேள்வி செய்து தான். கேள்வி செய்யக்குள்ள திருப்பி வந்து தெரியும் தானே இனி. ரைட். அது வேறு மாதிரி இருக்கும் கேள்வி செய்யும்போது. சரி தானே? அது எப்படி MCQ ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி செய்கிறது, எப்படி தட்டுறது, இது எந்த விட வரா இல்லை தட்டி விட்டு எப்படி ஆன்சரை எடுக்கிறது எல்லாம் சொல்லித்தரோம் கேள்வி செய்யும்போது இன்ஷா அல்லாஹ். சரி தானே? இப்போ இது எல்லாருக்கும் கிளியர் தானே? ஏதாவது சரி உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று போட்டு என்னட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். சரி தானே? ரைட். இதில் இந்த வீடியோ பார்க்குற ஆக்களுக்கு என் நம்பர் தெரியாதாக்க 0 நம்ம என்ன இங்கிலீஷ் பரம்பரையா தமிழ்லேயே சொல்லுவோமே. 072 65 22 786 இது தான் என்னோட நம்பர். அப்போ இதில் என்ன சரி டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ இது வரைக்கும் படித்ததில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ரைட். இன்னும் அந்த பாடத்தில் கொஞ்சம் தான் இருக்குது. அதை இன்ஷால்லா செஞ்சு முடிப்போம். முடிச்சுட்டு கேள்வியில் இறங்குவோம். கேள்வியை செஞ்சுட்டு அடுத்தடுத்து இந்த யூனிட் கொஞ்சம் பெருசு, அதால் தான் டைம் எடுக்குது. இப்போ நம்ம செஞ்சு முடிக்க வேண்டியதுன்னா இப்போ உங்களுக்கு இதில் என்ன சரி டவுட் என்ன சரி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். சரி தானே? அதில் எந்த இதுவும் இல்லை, இஷ்யூ இல்லை, பயப்பட தேவையில்லை, கேளுங்க. சரி தானே? இதான் நம்பருக்கு மெசேஜ்னு போட்டு கேட்க வேண்டியது தான் உங்களோட வேலை.
சரி தானே. இனி நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். சரி, எனக்கு நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் என்னையை நம்பி வாராக்கா, நீங்கள் என்னையை நம்பி வாரதால நான் உங்களை கூட நம்புகிறேன். சரியா? உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தால் உம்மா பாப்பாவுக்கு போகிறோம் கூட சந்தோஷப்படுறாள் நானாக தான் இல்லை. சரி தானே. ரைட். சரியா? ஒரு பிரதரா சரியா, நீங்கள் கட்டாயம் இப்போ படித்த விஷயங்களை இன்றைக்கி நைட்டுக்கே என்ன செய்யுங்க, ஃபுல்லாக மீட்டிகிட்டே படுக்கும்போது நான் சொன்ன விஷயங்களை அப்படியே மண்டையில் போட்டு நீங்களாக்கும் எக்ஸாம் உள்ள ஈஸி. நீங்கள் எப்படி இப்போ படிச்சுட்டு திருப்பி நார்மல் எக்ஸாம் போகக்குள்ள படிச்சுட்டு தான் போகிறீங்க. அந்த டைமில் நான் சொன்னது அந்த இந்த சக்தி மட்டத்தை எப்படி போட்டு வைக்கிறேன், என்பின்னு போட்டு வச்சா அது வந்து கருவுள்ள கேட்கும் சுற்றி இலத்திரணி அப்படி சின்ன சின்ன படங்களை போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன் 3 பேர் தான் இருக்கிறாங்க. யார்? ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், நீல் போர், டிமித்ரி மெண்டல். அவங்க பேரை போடுறது ரைட். இவங்க இது வந்து கோலக மாதிரி ஒரு ஏர்னஸ்ட் ரதர்போர்ட், டிமித்ரி மெண்டலே ஆபத்து நட்டவனே, அடுத்து நீல் போர் வந்து சக்தி மண்டலம் அப்படி போட்டு வச்சுக்கிறது. இப்படியெல்லாம் போட்டு வச்சா எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலும்டா. விளங்குதா? நான் சொல்கிறது வந்து எல்லாம் கூட நல்லதுக்கு தான். சரி தானே. ரைட். இதில் விளங்காதீங்கன்னா கட்டாயம் கேளுங்க. அதுதான் இப்போ இது நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தா கட்டாயம் விளங்கிட்டு தான் போகணும். இப்போ நான் ரிவைஸ் தானே பண்ணிங்க. இது தியரி கிளாஸாக இந்த பாடத்துலாம் இந்த பாதையில் முடிச்சிக்கிறாது. மெதுவாக தான் செஞ்சால் தான் விளங்கும். இது ரிவிஷன் கிளாஸ், அதை விளங்கிடுங்க. தியரி இல்லை, ரிவிஷன். ஸோ இப்படி தான் செஞ்சாகணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு விளங்கலாட்டி இது என்ன செய்ய பிரச்சனைட்டா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி தானே. ரைட். இப்போ அது இல்லாமல் நீங்கள் அடுத்த கிளாஸ் வரும்போது சரியா, கட்டாயம் இன்றைக்கி இதை படித்து இதை மீட்டிட்டு வந்தால் தான் அடுத்த கிளாஸ் போகும்போது நம்ம என்ன செஞ்சுட்டு போகலாம், அழகாக இந்த யூனிட்டை முடிக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த யூனிட்டை நம்மளுக்கு ஈஸியாக முடிக்கலுமாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கிளியராகவும் மீக்கும், கேள்வி ஈஸியாக செய்யலும். விளங்குதா? நீங்கள் ஒரு முறை படிக்கணும் கட்டாயம். இன்றைக்கி எவ்வளோ மட்டும் படித்தோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ முன்னேற்றமே ஸ்டார்டிங்லேருந்து முன்னேற்றமே மட்டும் படித்தோம். அதில் எது முக்கியம் எல்லாம் சொல்லி தந்தீங்க உங்களுக்கு. சரி தானே. அதை நீங்கள் திருப்பி படிச்சு அதை நான் சொன்னேன் ஆர்மி டைம் தான் நடக்கும். டைம் கொடுக்க தான் வேணும், படித்து தான் ஆகணும். சரியா? டைம் கொடுத்தே ஆகணும். சரியா? டைம் இல்லை உங்களுக்கு, இன்னும் 61 நாள் தான் இருக்குது. சரி தானே. தொடர்ந்து படிங்க. சரி தானே. இப்போ மெட்ஸ் சயின்ஸ் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு போக வேண்டிய பாடம். சரியா? ஏன்னா அதில் நிறைய இருக்குது. மெட்ஸில் நிறைய கேள்வி செஞ்சு பார்க்கணும். இப்போ மற்ற பாடங்கள்லாம் இருக்குதுன்னா அது 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு அப்படி அதுவும் டச்சோட ஏந்திக்கிட்டு இருந்தால் தான் எக்ஸாம் டைம் போகும்போது உங்களுக்கு எக்ஸாம் அந்த ஆண்டு கொஞ்சம் கூலாக நீங்கள் போய் எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அப்போ இன்னும் உங்களுக்கு கூடுதலான இது எனக்கு சொல்லிக்கிட்டே வரலாம். சரி தானே. இன்ஷா அல்லாஹ் உங்களிலிருந்து விடைபெறும் நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்களின் இன்சாஃப்.